அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். பாத்வே சயின்ஸ் அகாடமியால தரம் 11க்கான ஆன்லைன் ரீதியான விஞ்ஞான வகுப்புகள்ல சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல நாங்க பேப்பர் கிளாஸ் செய்வது வழக்கம். அந்த வகையில இனி பரீட்சை வரைக்கும் உங்களுக்கு சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பாஸ்ட் பேப்பர் டிஸ்கஷன் பூரணமாக, உதாரணமாக ஒரு வினா எவ்வாறு கேட்கப்பட்டுள்ளது, ஏன் இந்த விடை வரும், ஏனைய விடைகள் ஏன் வராது போன்ற விடயங்களை பூரணமாக அலசி ஆராய்ந்து, அதே போல ஸ்ட்ரக்சர் வினாக்களுக்கு எவ்வாறு விடைகளை துல்லியமாக அளிப்பது, அதே போல கட்டுரை வினாக்களை நாங்க எவ்வாறு செய்வது, எந்த வினாக்களை தெரிவு செய்வது போன்ற விடயங்களை நாங்க பூரணமாக நாங்க பார்க்க இருக்கிறோம். தற்போது உயர்தர பரீட்சைகள் நடைபெற்று கொண்டிருக்குது. அந்த பேப்பர்களிலும் நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்குது. பாஸ் பேப்பர் வினாக்களைத்தான் மையப்படுத்தி அந்த வினாக்கள் கேட்கப்படுது. எனவே அன்பான மாணவர்களே, பாஸ் பேப்பர்களை நீங்க விருப்பமாக, ஆர்வமாக செய்யும் பொழுது உங்களுடைய பரீட்சை பெறுபேறுகள் நல்ல ஒரு சிறந்த பெறுபேறுகளை பெறக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா பிள்ளைகள்? ஓகே, இன்றைய வகுப்புல வருகை தந்த அனைத்து மாணவர்களையும் அன்போடு வரவேற்று கொண்டு எங்களுடைய பாஸ் பேப்பர் டிஸ்கஷன் முதலாவது வகுப்பாக 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற பார்ட் 1 வினாக்களை நான் இன்றைக்கு செய்து பார்க்க போறோம். அந்த வகையில கட்டாயம் பிள்ளைகள் இந்த 2017ஆம் ஆண்டு ஓலெவல் பரீட்சையில வினவப்பட்ட ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் கட்டாயம் எடுத்துக்கொள்வோம் பிள்ளைகள். சரியா பிள்ளைகள்? ரைட். நாங்க ஒவ்வொரு வினாக்களையும் அதுல தியரிகளை அடிப்படையாக கொண்டு இந்த வினாக்களை நாங்க டிஸ்கஸ் பண்ணி கொண்டு போவோம். ரைட். முதலாவது வினாவை பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், பின்வரும் தாவரங்களில் வித்து மூடி இழித்தாவரம் எது? கேட்கப்படுற வினா வித்து மூடி இழித்தாவரம் அப்படின்னு கேட்கிறான். கேட்கப்படுற வினா பிள்ளைகள் வித்து மூடி இழித்தாவரம் அப்படின்னு கேட்கிறான். அப்ப ஒழுங்கான கெட்டிக்கார பிள்ளைக்கு, ஒழுங்காக தரவாக தியரி கிளாஸ் படிச்ச பிள்ளைக்கு உடனே மைண்ட்ல வந்து நிற்கும் தாவர ராஜ்யம், தாவர இராஜ்யம். இந்த சார்ட் வந்து நிற்கும். கிங்டம் பிளான்ட், தாவர ராஜ்யம். தாவர இராஜ்யத்தை நாங்க பிரதானமாக 2 வகையாக பிரிக்கலாம். என்ன அடிப்படையில அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூக்கும் இயல்பு அடிப்படையில. பூக்கும் இயல்பு, ஃப்ளவரிங் பிளான்ட், பூக்கும் தாவரம், அதே போல பூக்காத தாவரம் இப்படின்னு சொல்லி நாங்க மிக முக்கியமாக 2 வகையாக நாங்க வகைப்படுத்தலாம். பூக்கும் தாவரம், அதே போல பூக்காத தாவரம், இப்படி வகைப்படுத்தலாம். அதன் பிற்பாடு பூக்கும் தாவரங்களை நாங்க மிக முக்கியமாக 2 வகையாக வகைப்படுத்த முடியும். ஒன்று ஒரு வித்திலை தாவரம், ஒரு வித்திலை தாவரம், அதே போல இருவித்திலை தாவரம். இப்படி நாங்க பூக்கும் தாவரங்களை மிக முக்கியமாக 2 வகையாக வகைப்படுத்தலாம். அதாவது அது வித்து முளைக்கிற தன்மை. ஒன்று வித்து ஒரு வித்திலையாக வருமாக இருந்தால் ஒரு வித்திலை தாவரம், வித்து முளைக்கும் போது 2 இலை வருமா இருந்தா இருவித்திலை தாவரம். ஒரு வித்திலை இருவித்திலை தாவரங்களுக்கு பல வேறுபாடுகள் இருக்குது. அது உங்களுக்கு தெரியணும். அதுல வேர், தண்டு, இலை, பூக்கள், அவற்றில காணப்படுகின்ற கல ஒழுங்கமைப்பு தொடர்பான விஷயங்களை, கல கட்டமைப்புகள் தொடர்பான விஷயங்கள் அடிப்படையாக கொண்டும் நாங்கள் இதை வகைப்படுத்தலாம். அது தொடர்பான கேள்விகள் வரும்போது நான் தெளிவாக அதை சொல்லித்தாரேன். மிக முக்கியமாக உருவித்திலை தாவரம் போது நெல், புல், சோளம், கரும்பு, கீத்துள், பனை, தென்னை என இவ்வாறு பல தாவரங்களை நாங்க சொல்லலாம். சின்ன வகுப்புல நாங்க படிக்கிறோம். நெல், புல், சோளம், கரும்பு, கீத்துள், தென்னை, பனை, கமுகு, இப்படி நாங்க ஒரு வித்திலை சொல்லலாம். இருவித்திலை தாவரங்கள் போது ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம், புளிய மரம், ஜம்பு மரம், கொய்யா மரம், இப்படி இலகுவாக நாங்க வளமையாக படிக்கிற விஷயத்தை சொல்லிக்கொள்ள முடியும். சரி, பூக்காத தாவரங்களை நாங்க மிக முக்கியமாக 2ஆ பிரிக்கிறோம். பூக்காத தாவரத்தை 2ஆ பிரிக்கிறோம். ஒன்று வித்துக்கள் கொண்டவை,
என்ன வித்துக்கள் கொண்டவை. வித்து இருக்கும் ஆனா பூக்கள் இல்லை. வித்துக்கள் கொண்டவை, வித்திருக்கும் ஆனா பூக்கள் இல்லை, அதாவது பூ இல்லை, வித்துக்கள் கொண்டவை. ஆகவே வித்து திறந்த நிலையில காணப்படும். வித்து திறந்த நிலை, வித்து திறந்த நிலை. இதை நாங்க சொல்லுவோம் வித்து மூடி இழித்தாவரம் அப்படின்னு சொல்லுவோம். மூடி இழித்தாவரம், வித்து மூடி இழித்தாவரம், வித்து மூடி இழி. இத சயின்டிபிக்ல சொல்லுவாங்க ஜிம்னஸ்பர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிம்னஸ்பர்ம். வித்து அதாவது சூழலுக்கு திறந்திருக்கும், வித்து திறந்து காணப்படும். உதாரணமாக சைக்கஸ், சைக்கஸ் மடுப்படை, சைக்கஸ், ஃபைனஸ், சைக்கஸ், ஃபைனஸ், ஃபீக்கஸ், ஃபீக்கஸ், சைப்ரஸ் போன்ற தாவரங்கள். கட்டாயம் நீங்க ஞாபகத்தில் வச்சுக் கொள்ளுங்களேன். சைக்கஸ், சைக்கஸ், சைக்கஸ் சொன்னா மடுப்படை, மடுப்படை. அதே மாதிரி ஃபைனஸ், ஃபைன், ஃபைனஸ் தாவரம், ஃபைனஸு, ஃபைனஸ் தாவரம். அதே மாதிரி ஃபீக்கஸு, ஃபீக்கஸு தாவரம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் சைப்ரஸ், சைப்ரஸ் உங்களுக்கு தெரியும், கிறிஸ்மஸ் ட்ரீ, சைப்ரஸ் தாவரம், ரைட், சவுக்கு மரம், இப்படி தாவரங்களை சொல்லலாம். இவை வித்துக்கள் சூழலுக்கு திறந்து காணப்படும், வித்து மூடி இழித்தாவரம். ஆனால் பூக்கும் தாவரங்களை பொறுத்த வரைக்கும் பூக்களுக்குள்ளுக்குள்ள வித்துக்கள் காணப்படும். வெளியால சுற்றுக்கணியம் இருக்கும். நாங்க படிச்சிருக்கிறோம், பூ இருந்தா இலிங்க முறை இனப்பெருக்கம். இலிங்க முறை இனப்பெருக்கமாக இருந்தால் ஒழு தெரியணும், மகரந்த சேர்க்கை நடக்கும். மகரந்த சேர்க்கை நடக்கும் போது ஒழு தெரியணும், மகரந்த சேர்க்கை நடந்த பிற்பாடு சூலகம் பலமாகும், சூலகம் பலமாகவும், சூலகம் பலமாகவும், சூலக சுவர், சூலக சுவர் சுற்றுக்கணியமாகும், சூலக சுவர் சுற்றுக்கணியமாகும், சூழ்வித்து வித்தாகவும், சூழ்வித்து வித்தாகவும், சூழ்வித்தகம், சூழ்வித்தகம் வித்துறையாகவும் காணப்படும். சூலகம் பலமாகவும், சூலக சுவர் சுற்றுக்கணியமாகவும், சூழ்வித்து வித்தாகவும், ரைட், சூழ்வித்தகம் வித்துறையாகவும். ஆகவே இங்க சுற்றுக்கணியங்கள் இருக்கிறதால வித்து அதாவது மூடி யுளியாக இருக்கு. வித்து மூடி யுளின்னு சொன்னா சயின்டிபிக்ல சொல்லுவாங்க அங்கியஸ்பர்ம், அங்கியஸ்பர்ம், வித்து மூடி யுளித்தாவரம். இது வித்து மூடி இழித்தாவரம், ரைட். சைக்கஸ், ஃபைனஸ், ஃபீக்கஸ், சைப்ரஸ் இதெல்லாம் வித்து மூடி இழித்தாவரம். சரி, அப்ப அடுத்தது பூக்கால தாவரத்துல வித்துக்கள் அற்றவை, வித்துக்கள் அற்றவை, வித்துக்கள் அற்றவை. வித்துக்கள் அற்றவைன்னு சொன்னாங்க வித்தே இருக்காது. அதுல பல வகைகள் இருக்கு. ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னா மரப்பண்ணம்னு சொல்லுவோம். மரப்பண்ணம், மரப்பண்ணம், மரப்பண்ணத்துக்கு பல உதாரணங்கள் இருக்கு. நெப்ரலாபிஸ், அசோல்லா, சல்வேனியா, ட்ரைனேரியா போன்ற தாவரங்கள். கட்டாய ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுவோம், ரைட். மரப்பண்ணங்கள் நெப்ரலாபிஸ், அசோல்லா, சல்வேனியா, ட்ரைனேரியா போன்ற தாவரங்கள். அதோட செலாஜினெல்லா அதுகளையும் சொல்லிக் கொள்வாங்க, ரைட். அது மரப்பண்ணம் இல்ல, பிரச்சனை இல்ல, ரைட். அப்ப நெப்ரலாபிஸ், அசோல்லா, சல்வேனியா, ட்ரைனேரியா, செலாஜினெல்லா இந்த தாவரங்கள் வித்துக்கள் அற்றவை, அதுல மரப்பண்ணம். அதே போல மெய்ப்பாசி, மெய்ப்பாசிகளும் ஈரலுரு தாவரம், ஈரலுரு தாவரம்னு சொல்லுவோம். இந்த மெய்ப்பாசிகளும் ஈரலுரு தாவரமும் தாழ் வகை தாவரம். தாழ் வகை தாவரம்னு சொன்னா பிள்ளைகள் அங்க போலியான வேர், போலி தண்டு, போலி இலை கொண்ட ஆதியான தாழ் வகை தாவரம். கடத்து விளையங்கள் எதுவும் இருக்காது, தாழ் வகை தாவரம். இங்க வித்திகளும் இல்லை, எதுவும் இல்லை. ஆகவே உங்களுக்கு தெரியணும், தாழ் வகை தாவரங்கள், தாழ் வகை தாவரம். ஆகவே இந்த தாவரங்களுக்கு நாம சொல்ற பேர் வந்து தலஸ், தலஸ் சொல்ற, தலஸ் சொல்ற பிரிவிழி, பிரிவிழி உடலமைப்பை கொண்ட தாவரம், ரைட், தாழ் வகை தாவரம். ஆகவே அப்ப வித்து மூடி இழுத்தாவருன்ற போது இந்த கேட்டகரியில அதாவது பூக்காத வித்துக்களை தோற்றுவிக்கக்கூடிய தாவரம் வரணும். சைக்கஸ், பைனஸ், ஃபீக்கஸ், சைப்ரஸ், அதாவது சைக்கஸ் போது மடுப்படை, இப்படியான தாவரம் வரணும். ஆகவே இங்க எத்தனையாம் விடை பொருத்தமாக இருக்கும்? வேகமா சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க.
இது ஒரு ஸ்ட்ரக்சர் வினாவாக கட்டமைப்பு வினாவாக வரலாம் பிள்ளைகள். எனவே கட்டாயம் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இந்த விஷயங்களை போட்டு இந்த தாவரங்களோட படங்களை தந்து இது எந்த வகைக்குரியது போன்ற விஷயங்களை கேட்டு வரலாம். கட்டாயம் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஆகவே தென்னை என்பது ஒரு வித்திலை தாவரம், நெல் என்பது ஒரு வித்திலை தாவரம், புல் என்பது ஒரு வித்திலை தாவரம், பைனஸ் என்பது வித்து மூடி இலித்தாவரம். ஆகவே பாத்தீங்கன்னா பிள்ளைகள் 4ஆம் விடை பொருத்தமா இருக்கும். ஓகே பிள்ளைகள், ரைட். இவ்வாறு நாங்க ஒவ்வொரு வினாக்களையும் நாங்க பூரணமாக பார்க்க போறோம். சரியா பிள்ளைகள், ரைட். ஓகே, முதலாவது வினாவுக்கான விளக்கம் ஓகே நாக்கள் ஒரு லைக் கொண்டு தாங்க. நாங்க இரண்டாவது வினாவுக்கு போவோம். சரியா பிள்ளைகள், ரைட். இரண்டாவது வினாவை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் குறிச்சு கொள்ளணும் பிள்ளைகள், அழகா குறிச்சு கொள்ளணும் பிள்ளைகள். ரைட், நான் சொல்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். உங்களுக்கு இதன் பிற்பாடு இது தொடர்பான ஒரு வினா வந்தாலும் நாங்க கட்டாயம் விலவிடக் கூடாது. சரியா பிள்ளைகள், இது எம்சிக்யூல மட்டுமில்லை, ஸ்ட்ரக்சர்ல வந்தாலும் நாங்க விடக்கூடாது. சரியா பிள்ளைகள், தெளிவாக இருக்கணும். சரி, இரண்டாவது வினாவுக்கு வருவோம். இரண்டாவது வினாவை பொறுத்த வரைக்கும் விசை திருப்பத்தின் அழகு யாது? விசை திருப்பத்தின் அழகு. முதலாவது விசையிலிருந்து வரும். விசையை பொறுத்த வரைக்கும் இது தொடர்பான ஒரு சமன்பாடு ஒன்று நாங்க படிக்கிறோம். F=ma, அதாவது நியூட்டன் இரண்டாம் விதியிலிருந்து பெறப்படுற சமன்பாடு F=ma. F என்பது விசை, அதே போல M என்பது திணிவு, கட்டாயம் கிலோகிராம்ல இருக்கணும். அதே போல ஆர்முடுகள், A என்பது ஆர்முடுகள். இப்படி ஒரு சமன்பாட்டை நாங்க படிக்கிறோம். இது விசை. அதன் அடிப்படையாக கொண்டு விசைக்கான அழகாக கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 இப்படின்னு ஒரு அழகை நாங்க எடுக்கிறோம். இது அடிப்படை கணியங்கள் சார்பு. ரைட். சர்வதேச அழகாக நியூட்டன் அப்படின்ற ஒரு அழகை நாங்க எடுத்துக்கொள்றோம். சரி, அப்ப விசைக்கான அழகு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 அல்லது நியூட்டன். இது விசைக்கான. அடுத்தது இந்த விசையிலிருந்து அப்ப இந்த விதியெல்லாம் நாங்க படிச்சிருக்கிறோம். என்ன விதி? அதாவது ஒரு பொருள் ஒன்றின் ஆறு முடுகலானது சமப்படுத்தா விசைக்கு நேர்விகித சமனாகவும் அதன் திணிவுக்கு நேர்மாறு விகித சமனாகவும் இருக்கும். ஒரு பொருள் ஒன்றின் ஆறுமுடுகலானது சமப்படுத்தா விசைக்கு நேர்விகித சமனாகவும் அதன் திணிவுக்கு நேர்மாறு விகித சமனாகவும் இருக்கும். இந்த இரண்டாம் விதியிலிருந்து, நியூட்டன் இரண்டாம் விதியிலிருந்து F=ma சமன்பாட்டை எடுக்கிறோம். ரைட். இப்ப விசையை பத்தி உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக நாங்க படிக்கிற பிள்ளைகள் விசை திருப்பம் தொடர்பாக நாங்க படிக்கிறோம். அப்ப விசை திருப்பம் சொன்னா பிள்ளைகள், விசை திருப்பம் சொன்னால் உங்களுக்கு தெரியணும், இவ்வாறு ஒரு கதை ஒன்று இருக்குது. விசை திருப்பம் அப்படின்ற உடனே உங்களுக்கு தெரியணும் என்ன, சயின்ஸ்ல சில முக்கியமான பொருட்கள் இருக்குது. சில முக்கியமான விடயங்கள் இருக்கு. அதை அடிப்படையாக கொண்டு நாங்க ஒவ்வொரு கேள்வியையும் நாங்க அணுகலாம். இப்ப உதாரணமாக உங்களுக்கு சும்மா உதாரணத்துக்காக நான் சொல்றேன். சரி புள்ளிகள், இப்ப உதாரணத்துக்காக ஒரு விஷயத்தை நான் கதைக்கிறேன். அதாவது சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு யுரேகா கிண்ணம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்தால் உடனே உங்களோட ஞாபகத்துக்கு வரும் ஆர்க்கிமிடிஸ் தத்துவம். ஆர்க்கிமிடிஸ் சொன்ன அந்த கோட்பாடு ஞாபகத்துக்கு வரும். அதே போல சயின்ஸ்ல இந்த அம்பியர் மானி, ஓல்ட் மானி ரெண்டுக்குமான தொடர்புகள் சம்பந்தப்பட்டு வந்தால் ஓமின் விதி அப்படின்னு ஞாபகத்துக்கு வரும். பூ சம்பந்தமாக தந்தால் இலிங்க முறை இனப்பெருக்கம், இது தொடர்பான விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரணும். அதே மாதிரி இவ்வாறு ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். சரியா பிள்ளை? அந்த மாதிரி கதவு சம்பந்தமாக வந்தால் உங்களுக்கு கட்டாயம் ஞாபகத்துக்கு வரணும் விசை திருப்பம். ரைட். இப்ப இந்த கதவுல விசை திருப்பத்தை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு தெரியணும், இப்ப ஒரு புள்ளியில
எஃப் விசையை நீங்க கொடுக்குறீங்க. இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் டி ஆக இருக்குமா இருந்தா இதை சொல்றது சுழற்சி அச்சில் இருந்தான செங்குத்து தூரம். சுழற்சி அச்சில் இருந்தான செங்குத்து தூரம். இப்ப நீங்க கதவை உள்நோக்கி தள்ளலாம், வெளிநோக்கி இழுக்கலாம். ஓகே, அதுல திசை முக்கியம். சரி, அப்ப இங்க விசை திருப்பம்னு சொன்னா விசை தர மிக முக்கியமான ஒரு விஷயம். விசை தர அதாவது சுழற்சி புள்ளியில் இருந்தான செங்குத்து தூரம். சுழற்சி புள்ளியில் இருந்தான செங்குத்து தூரம் எஃப் தர டி. அதாவது நீங்க உள்நோக்கி வளைஞ்சால், அதாவது உள்நோக்கி இப்படி வலஞ்சுழியாக திருப்பினால் இது பாத்தீங்கன்னா மணிக்கூட்டு திசை வலஞ்சுழியாக இருக்கும். மணிக்கூட்டு திசைக்கு எதிர் திசை இடஞ்சுழியாக இருக்கும். அப்ப வலஞ்சுழி திருப்பம் அல்லது இடஞ்சுழி திருப்பம் நீங்க சொல்லிக் கொள்ள முடியும் எஃப் தர டி. ஆகவே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், விசைக்கான அழகாக நியூட்டன் அப்படின்ற ஒரு அலகு இருக்குது. சுழற்சி புள்ளியில் இருந்தான தூரத்துக்கான அலகு மீட்டர் இருக்குது. ஆகவே கட்டாயம் நியூட்டன் மீட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஆகவே விசை திருப்பத்துக்கான அலகு நியூட்டன் மீட்டராக இருக்கும். சரியா பிள்ளைகள்? விசை திருப்பத்துக்கான அலகு நியூட்டன் மீட்டராக இருக்கும். ரைட், நியூட்டன் மீட்டராக இருக்கும். சரி பிள்ளைகள், உங்களுக்கு கட்டாயம் இன்னும் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ரைட், அவங்க விசை ஒன்று இருக்குது, அடுத்தது சுழற்சி புள்ளியினால செங்குத்து தூரம். இந்த விசை திருப்பத்துல எப்படியெல்லாம் கேள்விகளை கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு தெரியணும், இப்ப இங்கால பக்கம் அதாவது சுழற்சி புள்ளியில் இருந்தான தூரம் குறைய குறைய திருப்பம் குறை, திருப்பம் குறை. அல்லது நீங்க திருப்பணுமாக இருந்தால் அதிகூடிய விசையை கொடுக்கும், அதிகூடிய விசையை கொடுக்கும். சுழற்சி புள்ளியில் இருந்தான தூரம் குறைய குறைய கூடுதலான விசையை கொடுக்கும். ஒரு கதவுல ஏன் லொக் இவ்வாறு தொங்கல்ல, அதாவது இவ்வாறு இந்த கதவுண்ட முனைப்பகுதியில வைக்கிறது என்று சொன்னால் குறைந்த அளவு விசையை பயன்படுத்தி நாம திறப்போம். ஒரு வீட்டுல சிறிய குழந்தைகள் இருப்பாங்க, வயசான ஆட்கள் இருப்பாங்க. அப்ப குறைந்த விசையோட திருப்பணமாக இருந்தால் அந்த தூரம் கூடுதலாக இருக்கணும். இந்த பேசிக் நாலேஜ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஆகவே விசை திருப்பம் சமன் எஃப் தர டி. விசை தர சுழற்சி புள்ளியில் இருந்தான செங்குத்து தூரம். இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். சுழற்சி புள்ளியில் இருந்தான தூரம் அதிகரிக்க அதிகரிக்க நீங்க விசை திருப்பம் கூடும், அதிகரிக்கும். அல்லது நீங்க திருப்புவதற்கு குறைந்த விசையை பயன்படுத்த முடியும். இந்த பேசிக் கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். ரைட், அடுத்தது இன்னும் ஒரு விஷயம். உதாரணமா நீர் திருகுபடி. இவ்வாறு நீர் திருகுபடி இதை நாங்க டெப் டெப்னு சொல்றோம், நீர் திருகுபடி. அப்ப நாங்க நீர் திருகுபடியை நாம திறப்போமாக இருந்தால் இங்க இரண்டு இடத்துல விசை தொழிற்படும். இதை சொல்றது விசை இணை என்று சொல்லுவோம். அதாவது விசை சோடிகள், அதாவது ஒன்று வலஞ்சுழி அல்லது இடஞ்சுழி. அப்ப அதாவது ஒரு திசையில தாக்குற ஒரு சோடி விசைகள் தாக்குது. இந்த இரண்டு விசைகளுக்கு இடைப்பட்ட ஒரு செங்குத்து தூரம் இருக்கு. இதை நாங்க டீன்னு எடுப்போம். இங்க வழங்குற விசைய, இங்க வழங்குற விசைய. இப்ப இதை நாங்க சொல்லுவோம் விசை இணையின் திருப்பம் அப்படின்னு சொல்லுவோம். விசை இணையின் திருப்பம், விசை இணையின் திருப்பம் அப்படின்னு சொல்லுவோம். ஆக விசை இணைந்த திருப்பம் எஃப் தர விசை தர இரு விசைகளுக்கு இடைப்பட்ட செங்குத்து தூரம். இரு விசைகளுக்கு இடைப்பட்ட செங்குத்து தூரம். இதால பெருக்கி விட்டா விசை இணையின் திருப்பம் வரும். இதுவும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும், விசை இணையின் திருப்பம். ஆகவே விசைய நாங்க தெரிஞ்சால் பிள்ளைகள் விசை என திருப்பம், விசை இணையின் திருப்பம் தொடர்பான விஷயம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ரைட், இதன் பிற்பாடு நாங்க படிக்கிற இன்னும் ஒரு விஷயம், விசை பயன்படுற இன்னும் ஒரு சந்தர்ப்பம் வேலை. வேலை வேலை அப்ப வேலை அப்படின்னு சொன்னாப்லே உங்களுக்கு கட்டாயம் தெரியணும் வேக், வேலை. W சமன், ரைட், W சமன் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். விசை தர விசையின் திசையில் பொருள் அசைந்த தூரம், பொருள் அசைந்த தூரம். இதை நாங்க சுருக்கமா சொல்ல போனா எஃப் தர எஸ் சொல்லுவோம். எஃப் தர எஸ். இப்ப உதாரணமா ஒரு பொருள் ஒன்று இருக்குது. இந்த பொருளை நீங்க ரைட் 50 நியூட்டன் விசையோட உங்களுக்கு சொல்றாங்க 3 மீட்டர் தூரம் அசைக்கிறீங்க. ஆகவே நீங்க செய்த இந்த பொருளுக்கு செய்த வேலைன்னு சொன்னா
50 நியூட்டன் தர விசைன திசையில பொருளை சேர்ந்த தூரம் 3 மீட்டர் பெருக்கி விட்டா 150 நியூட்டன் மீட்டர். வேலைக்கான அலகாக ஜூல் அப்படின்னு நாங்க கொடுப்போம். ஜூல் இப்படி கொடுப்போம். ஆகவே விசை திருப்பம் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தாலும் வேலை என்பதை நாங்க இந்த விசையை அடிப்படையாக கொண்டு விசையின் திசையில் பொருளை சேர்ந்த தூரம். பிள்ளைகள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். விசை என்பது ஒரு காவிக்கணியம், விசை திருப்பம் என்பது ஒரு காவிக்கணியம். ஆனால் வேலை என்பது ஒரு எண்ணிக்கணியமாக இருக்கும். வேலை என்பது ஒரு எண்ணிக்கணியமாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? அப்ப வேலை என்பது விசை தர விசையின் திசையில் பொருள் அசைந்த தூரம். இந்த விஷயமும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். ரைட். இன்னும் ஒரு விஷயம், இப்ப ஒரு பொருள் ஒன்று இருக்குது. உதாரணமா சொல்றாங்க 1 கிலோகிராம் பொருள். இதை நீங்க 3 மீட்டர் உயர்த்துறாங்க. 3 மீட்டர் உயரத்துக்கு உயர்த்துறாங்க. அப்ப செய்யப்பட்ட வேலை அப்படின்னா பிள்ளைகள், அப்ப W சமன், அதாவது வேலை சமன் விசை தர விசையின் திசையில் பொருளை சேர்ந்த தூரம். அப்ப இங்க விசை பொழுது 1 கிலோகிராம் என்பது திணிவு. ஆகவே நாங்க ஏற்கனவே போட்ட சமன்பாடுகளை பயன்படுத்தி விசையை கண்டு கொள்ளலாம். அப்ப திணிவை நாங்க விசையாக மாற்றமா இருந்தா W சமன் mg அப்படின்னு ஒரு சமன்பாடு இருக்குது. நிறை சமன் திணிவு தர புவியீர்ப்பு ஆர்முகள். அப்ப 1 கிலோகிராம், அப்ப புவியீர்ப்பு ஆர்முகள் 10, ஆகவே 10 நியூட்டன். 10 நியூட்டன் தர, அதாவது விசைந்த திசையில பொருளை சேர்ந்த தூரம் 3 மீட்டர். அப்ப பெருக்குனீங்கன்னா 30 ஜூல் இப்படின்னு வரும். ஆகவே பிள்ளைகள், அப்ப விசை திருப்பம், விசை இணைந்த திருப்பம், வேலை, இவ்வளவு பௌதிக கணியங்களை எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் ஒரு பௌதிக கணியம் இருக்குது பிள்ளைகள். வேலை தெரிஞ்சால் அதனோட தொடர்பான இன்னும் ஒரு கணியம் இருக்குது. பாப்போம், யாரு டைப்பிங்ல போடுங்கப்பா. விசை தொடர்பாக சொல்லி தந்தேன், விசை திருப்பம் தொடர்பாக சொல்லி தந்தேன், ஆகவே வேலை தொடர்பாக சொல்லி தந்தேன். இன்னும் ஒரு வலு. வெரி குட், வலு. ஆகவே வலு சமன் வேலைக்கு நேரம். கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஆகவே வேலை செய்யும் வீதம் வலுன்னு சொல்லிடணும். அப்ப வேலைக்கு உங்களுக்கு தெரியணும் W. என்ன W? டைம், நேரம். இது பவர், வலு. அப்ப இப்படியான ஒரு சமன்பாடு இருக்கு. அதை வச்சு கொண்டு இன்னும் ஒரு சமன்பாடு உருவாக்கலாம். P சமன் Wக்கு பதிலா விசை தர விசையின் திசையில் பொருளை செய்த தூரம் எடுத்த நேரம். இப்படியும் நாங்க சமன்பாடுகளை உருவாக்கி கொள்ளலாம். வேலை செய்யும் வீதம் அல்லது ஓரளவு நேரத்துல செய்த வேலை, அதுதான் வலு எனப்படும். ஆகவே அலகு ஜூல். செகண்ட் மேலபூமா இருந்தா செகண்ட் -1, அதாவது வலுவுக்கான அலகு. அல்லது சர்வதேச அலகு வேட்ஸ் இப்படி குறிச்சு கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? ரைட். ஆகவே விசையை பயன்படுத்தி நாம இவ்வளவு பௌதிக கணியங்களை உருவாக்கி கொள்ளலாம். அப்ப சுருக்கம் பிள்ளைகள். ரைட். அப்ப சுருக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ரைட், அப்ப வேலை எண்ணிக்கணியம் சொன்னா வலுவும் எண்ணிக்கணியம் தான். சரியா பிள்ளைகள்? ரைட். இப்ப பாத்தீங்கன்னா சுருக்கம். அப்ப விசைக்கான அலகு கிலோகிராம், மீட்டர் செகண்ட் -2 அல்லது நியூட்டன். சமன்பாடு F சமன் ma. அப்ப விசை திருப்பத்துக்கான சமன்பாடு F தர d அலகு நியூட்டன் மீட்டர். விசை இணைந்த திருப்பத்துக்கும் அதான். அடுத்தது வேலை என்பது விசை தர விசையின் திசையில் பொருளை சேர்ந்த தூரம். அப்ப அதுவும் நியூட்டன் மீட்டர் தான். சர்வதேச அலகு ஜூல். அடுத்தது வேலை செய்யும் வீதம் வலு. அப்ப வலு சமன் வேலையின் கீழ் நேரம், அலகு ஜூல் செகண்ட் -1 வேட்ஸ். இவ்வளவு விஷயமும் கிளியரா பிள்ளைகள்? நான் இவ்வளவு நேரம் சொல்லி தந்த விஷயம் கிளியரா? இந்த சமன்பாடுகள், அலகுகள், இதை பிரதியிடுற விஷயங்கள் கட்டாயம் தெளிவா இருக்கும். அப்படி தெளிவாக இருந்தால் இது தொடர்பான விஷயங்கள்ல எங்களுக்கு ஒரு பிழையும் வராது. இப்ப கேள்வி, விசை திருப்பத்தின் அலகு யாது? அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும்,
நியூட்டன் மீட்டர் என்பது சரி. மூன்றாம் விடை பொருத்தம். இப்ப பிள்ளைகள் முதலாவது விடையை பாருங்க, ஜூல் செகண்ட் மைனஸ் 1. அப்ப ஜூல் செகண்ட் மைனஸ் 1 யார் அலகு பிள்ளைகள்? பலு. இப்ப உங்களுக்கு நல்ல கிளியர், பலுட அலகு, ரைட். ரெண்டாவது பாருங்க, கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. இது யார் அலகு பிள்ளைகள்? கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 யாரு? விசை. பாருங்க தெளிவா உங்களுக்கு விசை. மூன்றாவது பாத்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர். ஓகே, நியூட்டன் மீட்டர் விசை திருப்பத்துக்கான அலகு. இவருக்கு சமனான அலகு வேலை என்ன, ரைட். நாலாவது பாத்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2, ரைட். உங்களுக்கு இன்னொரு சொல்ல மறந்துட்டேன், விசையை பயன்படுத்தி இன்னும் ஒரு அலகு இருக்குது, அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பு. அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பு. ஆகவே விசை நியூட்டன் மைனஸ் 2. அப்ப நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2 சர்வதேச அலகாக பஸ்கால். அதாவது ஓரலகு பரப்பளவுக்கு செங்குத்தாக தாக்கும் விசை அமுக்கம் எனப்படும். ஆகவே சர்வதேச அலகு பஸ்கால். இது அமுக்கத்துக்கான அலகாக இருக்கும். ஓகே அப்படிங்க. ஆகவே விடை மூன்றாம் விடை பொருத்தம். சரியா பிள்ளை? அடுத்த வினாவுக்கு போமா. இப்ப இரண்டாவது வினாவுலையும் ஃபுல் கிளியர். நான் சொன்ன விஷயங்கள் தெளிவாக இருக்குது. நாங்கள் ஒரு லைக்கோ ஆட்டோ பண்ணிக்கொள்வோம். மூன்றாவது வினாவுக்கு போவோம். அப்ப யோசிச்சு பாருங்க பிள்ளைகள், இவ்வளவு விஷயத்தையும் நாங்க ஃபுல்லா கிளியர் பண்ணி போட்டோம். சரியா? 40 MCQவையும் கிளியர் பண்ணுவோம். இப்படி 2018, 2019, 20, 21, 22, 23, 24, கடந்த வருடம் 25 எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு 2026ஆம் ஆண்டு வினா எப்படி வரும் என்பதை இலகுவாக நீங்களே விளங்கிக் கொள்ளலாம். ரைட். அப்படியான ஒரு டேலண்ட்டுக்கு நான் உங்களை உருவாக்குறது தான் என்ற நோக்கம். சரியா பிள்ளைகள்? ரைட். ஒவ்வொரு வினாக்களாக நாங்க பார்த்து கொண்டு போவோம். சரி பிள்ளைகள், இப்ப நாங்க மூன்றாவது வினாவுக்கு வரும். மூன்றாவது வினா, மனிதனின் நைதரசன் கழிவுகளை அகற்றுவதில் பிரதானமாக பங்களிப்பு செய்யும் அங்கம் எது? ரைட். நைதரசன் கழிவகற்றல்ல பிரதானமாக பங்களிப்பு செய்யற ஒரு அங்கம். அப்ப பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், நாங்க தரம் 10ல, வெரி குட், தரம் 10ல பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், நாங்க ஒரு விஷயத்தை படிக்கிறோம். அங்கிகளின் தனிச்சிறப்பியல்புகள் அல்லது அங்கிகளின் சிறப்பியல்புகள் தொடர்பாக படிக்கிறோம். அப்ப அங்கிகள் சிறப்பியல்புகள் தொடர்பான பாடத்துல உங்களுக்கு தெரியணும், அங்கிகளுக்கு கள ஒழுங்கமைப்பு அப்படின்ற ஒரு சிறப்பியல்பு இருக்குது. அங்கிகளுக்கு இருக்கிற சிறப்பியல்புல ஒன்று கள ஒழுங்கமைப்பு. ஒரு அங்கிய நாங்க ரைட் வெட்டுவோமாக இருந்தால் அங்க தொகுதி, அங்கம், அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா நிலையம், களம், இணையம், அங்கம், அங்க தொகுதி, இப்படி ஒரு ஒழுங்கமைப்பு மட்டும் இருக்கு. அதே போல போசனை அடைந்து கொள்ளும் அந்த அங்கிகள் தமக்கு தேவையான உணவு சக்தியை பெற்றுக்கொள்ளும். அதாவது அவங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள், மிக முக்கியமான ஒரு விஷயம், உயிர் அங்கிகள் நிலவுகைக்கு தேவையான சக்தியையும் பதார்த்தங்களையும் பெற்றுக்கொள்ளும். அதுல இருந்து உணவுல அடங்கியுள்ள சக்திய மிக முக்கியமா பெற்றுக்கொண்ட செயல்முறை சுவாசம். அதே மாதிரி கழிவகற்றல் என்னன்னு பார்ப்போம். உறுத்துணர்ச்சி, தூண்டலுக்கு துலங்கல காற்றாற்றல், உறுத்துணர்ச்சி. அதே போல மிக முக்கியமான ஒரு விஷயம், ரைட், வளர்ச்சியும் விருத்தியும், growth and development. வளர்ச்சியும் விருத்தியும் படிச்சிருக்கிறோம். வளர்ச்சியும் விருத்தியும் அங்கே ஒன்றின் திணிவிலும் கனவளவிலும் ஏற்படும் மீளாத அதிகரிப்பு அப்படின்னு நாங்க படிச்சிருக்கிறோம். அதே போல இனப்பெருக்கம் தொடர்பாக படிச்சிருக்கிறோம். ஒரு அங்கியிலிருந்து இன்னும் ஒரு அங்கியை உருவாக்குற இனப்பெருக்கம். அதே போல பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் அசைவு தொடர்பாக படிச்சிருக்கிறோம். இப்படி பல சிறப்பியல்புகள் காணப்படுது. இதுல பிள்ளைகள் இந்த கழிவகற்றல் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா மிக முக்கியமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அனுசேபம் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அப்ப அனுசேபம்டா என்னண்டா பிள்ளைகள், மிக முக்கியமாக நீங்க நோட் பண்ணலாம். அப்ப அனுசேபம்னு சொன்னா அங்கி உடலில்
அங்கி உடலில் நடைபெறுகின்ற அங்கி உடல்ல நடைபெறும் அனைத்து உயிர் ரசாயன தாக்கங்கள், அனைத்து உயிர் ரசாயன தாக்கம், அனைத்து உயிர் ரசாயன தாக்கங்களும் அனுசேபம். அங்கீன உடல்ல நடைபெறுகின்ற அனைத்து உயிர் ரசாயன தாக்கங்களும் அனுசேபம். அதுல ரெண்டு இருக்கு. ஒன்று உட்சேபம், அடுத்து பாத்தீங்கன்னா அபசேபம். உட்சேபம், அபசேபம். உட்சேபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறிய மூலக்கூறுகள் சேர்ந்து ஒரு பெரிய சிக்கலான மூலக்கூறுகளை உருவாக்கும். அதாவது எளிய மூலக்கூறுகள் சேர்ந்து சிக்கலான மூலக்கூறு. அதே மாதிரி புரத தொகுப்பு, ஒளி தொகுப்பு, இப்படி தொகுப்புன்னு வாருங்க. சிறிய மூலக்கூறுகள் சேர்ந்து ஒரு பெரிய சிக்கலான மூலக்கூறை உருவாக்கும். அபசேபம்னு சொன்னா சிக்கலான மூலக்கூறுகள் உடைந்து சிறிய சிறிய எளிய மூலக்கூறுகளாக மாறும். உதாரணமாக கலச்சுவாசம், அதாவது புரத பகுப்பு புரதம் ஒட்டஞ்சி உனக்கு தெரியணும் அமினோ அமிலங்களாக மாறும். அதுல சமிபாடு இப்படி எல்லாம் இருக்கு, அவசேப தாக்கங்களாக இருக்கும். சரி, இவ்வாறு அனுசேப தொழிற்பாடுகளின் போது தோன்றும் மிக முக்கியமான பாயிண்ட்ஸ். அனுசேப தொழிற்பாடுகளின் போது தோன்றும் உடலுக்கு தேவையற்ற உடலுக்கு தேவையற்ற அல்லது தீங்கு பயக்கக்கூடிய பதார்த்தங்களை நாங்க சொல்லுவோம் கழிவு அல்லது கழிவு பதார்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். அனுசேப தொழிற்பாடுகளின் போது தோன்றும் உடலுக்கு தேவையற்ற தீங்கு பயக்கக்கூடிய பதார்த்தங்கள் கழிவு அல்லது கழிவு பதார்த்தம்னு சொல்லுவோம். ஆகவே கழிவகற்றல் அப்படின்னு சொன்னால் அனுசேப தொழிற்பாடுகளின் போது தோன்றும் தேவையற்ற தீங்கு பயக்கக்கூடிய பதார்த்தங்களை அகற்றும் செயல்முறை கழிவகற்றல் எனப்படும். ரைட்? அனுசேப தொழிற்பாடுகளின் போது தோன்றும் உடலுக்கு தேவையற்ற தீங்கு பயக்கக்கூடிய பதார்த்தங்களை அகற்றுதல் கழிவகற்றல் எனப்படும். ரைட். அடுத்தது கழித்தலங்கம். அதாவது கழித்தலங்கம் மிக முக்கியமான அங்கங்கள் கழித்தலங்கம். அப்ப அனுசேப தொழிற்பாடுகளின் போது தோன்றும் உடலுக்கு தேவையற்ற தீங்கு பயக்கக்கூடிய பதார்த்தங்களை அகற்றும் அங்கங்கள் கழித்தலங்கங்கள் எனப்படும். அனுசேப தொழிற்பாடுகளின் போது தோன்றும் உடலுக்கு தேவையற்ற தீங்கு பயக்கக்கூடிய பதார்த்தங்களை அகற்றும் அங்கங்கள் கழித்தலங்கங்கள் எனப்படும். அப்ப மனித உடல்ல காணப்படுகின்ற கழித்தலங்கங்களாக ஒன்று பாத்தீங்கன்னா சிறுநீரகம் காணப்படுது, ரெண்டாவது பாத்தீங்கன்னா தோல் காணப்படுது, மூணாவது பாத்தீங்கன்னா நுரையீரல் அல்லது சுவாச பை காணப்படுது. அப்ப இங்க கழிவகற்றும் முறையாக இங்க சிறுநீராக வெளியேற்றப்படும், தோலால வியர்வை மூலம் வெளியேற்றப்படும். சுவாச பைய பாத்தீங்கன்னா கழிவகற்றும் முறை வெளிச்சுவாசமாக வெளியேற்றப்படும் வெளிச்சுவாசம். ஆகவே இந்த கழிவகற்றும் முறையால வெளியேற்ற கழிவுகள் அப்ப சிறுநீரை பொறுத்த வரைக்கும் நீர் பெருமளவுல இருக்கும். அதே போல யூரிக் அமிலம், அதே போல உப்புக்கள், பித்த உப்புக்கள் காணப்படும். கிரியேட்டினைன் அப்படின்னு சொல்ற பித்த உப்புகள் காணப்படும். இங்க இந்த யூரிக் அமிலம் உங்களுக்கு தெரியணும் மிக முக்கியமாக, அதாவது ஈரலால உற்பத்தி செய்யப்படுற மிக முக்கியமான கழிவு. அந்த யூரியாவுல இருக்கக்கூடிய அதாவது குறியீடு நீங்க சினோப்ல படிச்சிருப்பீங்க, யூரியாட குறியீடு CONH2 இதுதான் யூரியாட குறியீடு. இந்த யூரியாட குறியீடு எப்படி உருவாகுதுன்னா கார்பனீர் ஆக்சைடு வாயுவும் அமோனியா, புரதங்கள் சமிபாடடைஞ்சு உருவாகிற அமோனியா, இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த யூரியா உற்பத்தி ஆகுது. இது எங்க உற்பத்தி ஆகும்னு சொன்னா ஈரல்ல உற்பத்தி ஆகும். ஆகவே ஈரல்ல உற்பத்தி ஆகினாலும் வெளியேற்றப்படுற இடம் சிறுநீர் எங்க வெளியேற்றப்படும் சொன்னா சிறுநீரகத்தால வெளியேற்றப்படும்.
சரி, அதோடு சேர்த்து சில பித்த உப்புக்கள் கிரியாட்டினைன் சொல்ற பித்த உப்புக்கள் வெளியேறும். ரைட், ஓகே. அப்ப நைதரசன அதாவது சிறுநீர்ல யூரியா யூரிக் அமிலம் வெளியேற்றப்படும். அந்த யூரியா யூரிக் அமிலத்துல இந்த மிக முக்கியமான நைதரசன் கழிவு காணப்படும். தோலை பொறுத்த வரைக்கும் தோல்லையும் மிக முக்கியமாக நீர் வெளியேற்றப்படுது. அதோடு சேர்த்து யூரியா யூரிக் அமிலம் இதுவும் காணப்படும். சில சோடியம் குளோரைட் உப்புக்கள் காணப்படும். ரைட். அதே போல வெளிச்சுவாசத்துல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், கார்பனீராக்சைடும் நீரும் அதாவது நீராவியும் வெளியேற்றப்படுது. கார்பனீராக்சைடும் நீராவியும் வெளிச்சுவாச வழியாக வெளியேற்றப்படுது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள் நைதரசன் இல்ல, கழிவாக நைதரசன் இல்லை. நைதரசனை அகற்ற முடியாத கழித்தலங்கம் சுவாசப்பை. நைதரசன் அகற்ற முடியாத கழித்தலங்கம் சுவாசப்பை. அப்ப தோலும் நைதரசன் அகற்றுது. ஆனால் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், கிட்னி சிறுநீரகம் செயலிழந்தால் தோலால வியர்வை மூலம் என யூரியா வெளியேற்றப்படும் நாங்க இருக்க முடியாது. ஏண்டா இதுல இருந்து வெளியேற்றப்படுற யூரியா அளவு மிக குறைவானதாக இருக்குது. அதாவது வெளியேற்றப்படுற அளவு குறைவு. ஆகவே அதிக அளவு பெரும்பான்மையான நைதரசன் வெளியேற்றப்படுற கழிவு ஆக சிறுநீர் இருக்குது. சிறுநீரை வெளியேற்ற அங்கமாக சிறுநீரகம் இருக்குது. ஆகவே மனிதனில் நைதரசன் கழிவுகளை அகற்றுவதில் பிரதானமாக பங்களிப்பு செய்யும் அங்கம் சிறுநீரகமாக இருக்கும். ஆகவே உங்களுக்கு தெரியணும், சிறுநீரகம் செயலிழந்தால் மாற்று சிறுநீரகம் நாங்க என்ன செய்வோம், பொருத்துவோம். அப்படி இல்லைண்டா டயாலிஸ் நுகைப்பு முறை, அந்த குருதியை என்ன செய்வாங்க, சுத்திகரிச்சு அங்க இருக்கக்கூடிய யூரியா யூரிக் அமிலம் இவ்வாறான பித்த உப்புக்களை எல்லாம் என்ன செய்வாங்க, வெளியேற்றி கொள்வாங்க, டயாலிஸ் பண்ணுவாங்க. அதை சொல்றது நுகைப்பு முறைன்னு சொல்றோம். ஆகவே பிள்ளைகள் மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும், நைதரசனை வெளியேற்ற மிக பிரதானமான அங்கம் சிறுநீரகம். ஆகவே விடை இரண்டாம் விடை பொருத்தம். சொன்ன விஷயங்களை இந்த வரைவிலக்கணங்கள் மிக முக்கியமாக இருக்குது பிள்ளைகள், கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ரைட். கழிவுன்னு சொன்னா அனுசேப தொழிற்பாடுகளின் போது தோன்றும் உடலுக்கு தேவையற்ற தீங்கு பயக்கக்கூடிய பதார்த்தங்கள். அது அகற்ற செயல்முறை கழிவகற்றல். அகற்றும் அங்கங்கள் கழித்தல் அங்கங்கள். மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். சரியா பிள்ளைகள்? ரைட். மிக தெளிவாக இருக்கணும். இங்க பிரதானமாக நைதரசனை வெளியேற்றுகின்ற அங்கமாக சிறுநீரகம் காணப்படுகிறது. ரைட், ஓகே. இந்த மூன்றாவது வினாவுக்கான விளக்கம் ஓகே பிள்ளைகள்? ரைட். இப்ப நாலாவது வினா, பின்வரும் எந்த பதார்த்தத்தை நீருடன் கலக்கும் போது ஒரு பல்லின கலவை கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்ற ஒரு வினா. உண்மையிலேயே அல்ல தியரிய கிளியராக படிச்ச பிள்ளைகளுக்கு நான் நினைக்கிறதுக்கு ஒரு ஒரு 10 செகண்ட் போதும். 10 செகண்டும் கூடத்தான் ஒவ்வொரு வினாக்களுக்கும் தியரிய கிளியரா விளங்குன பிள்ளைக்கு. ரைட். ஆகவே தியரிய நான் இன்னும் கிளியர் பண்றதுக்கான காரணம், உங்களுக்கு பாஸ் பேப்பர்ல வந்த வினா அதே பேட்டர்ன்ல உங்களுக்கு வராது. அதாவது அதே வினா வராது, சின்ன சின்ன மாற்றங்களோட வரும். அதுக்காகத்தான் உங்களுக்கு நான் கிளியராக விளங்கப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். இப்ப நைதரசனை அகற்றுகின்ற பிரதான கழித்தலங்கம் யாதுன்னு ஒரு கேள்வி வந்தா, இன்ஷா அல்லாஹ் ஒரு காலத்துல நைதரசனை அகற்ற முடியாத, நைதரசனை கழிவாக அகற்ற முடியாத கழித்தலங்கம் எது அப்படின்னு ஒரு கேள்வியை போடலாம். அதுக்காகத்தான் ஒரு வினாவை நான் ஃபுல்லா உங்களுக்கு டீப்பா விளங்கப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். சரியா பிள்ளை? அப்படி வினா வந்தால் சுவாசப்பை நுரையீரல் நீங்க போட்டுக்கொள்ளீங்க. மலம் ஏன் ஒரு கழிவன்று அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா, அது அனுசேப தொழிற்பாடுகளின் போது தோன்றும் பதார்த்தம் அல்ல, அது சமிபாடடையாத மேலதிக உணவு. ஆகவே அது ஒரு கழிவன்று, கழிவு இல்லை அப்படின்ற விஷயங்களை சொல்ல தெரியும். சரியா பிள்ளைகள்? ரைட், ஓகே. நாலாவது வினா, பின்வரும் எந்த பதார்த்தத்தை நீருடன் கலக்கும் போது ஒரு பல்லின கலவை கிடைக்கும்? பிள்ளைகள், நாங்க கிரேட் 9ல படிக்கிறோம், கலவைகள்ல 2 வகை இருக்குது. ஒன்று ஏகவினக்கலவை, பல்லின கலவை. ஏகவினக்கலவை, பல்லின கலவைன்னு நாங்க படிக்கிறோம் கிரேட் 9ல. அப்ப ஏகவின கலவைன்னு சொன்னால் ரைட், உங்களுக்கு மிக முக்கியமாக தெரியணும், அவதானிக்க கூடிய ரீதியில
அந்த கலவைய அவதானிக்க கூடிய ரீதியில மேலும் ஒரு ஆக்கக்கூறாக பிரிக்க முடியாத கலவை. மேலும் ஒரு ஆக்கக்கூறாக பிரிக்க முடியாத கலவை. ஏன்? கலவை முழுவதும் என கூறுகள் சீராக பரம்பி காணப்படும். கலவையின கூறுகள் சீராக பரவி காணப்படும். கலவைக்குள்ளால ஒளியை செலுத்தும் போதும் சீராக என்ன செய்யும்? அதை கடத்தக்கூடியதாக இருக்கும். அதாவது திண்ம கலவைகள் அப்படி கடத்தாது. ஏனைய கலவைகளுக்கு என்ன செய்யும்? சீராக ஒளியை ஊடுபுக விடக்கூடியதாக கலவையில் உள்ள கூறுகள் சீராக எடுக்கப்பட்டு காணப்படும். ஆகவே அவதானிப்பதன் மூலமாக மேலும் ஒரு ஆக்கக்கூறாக பிரிக்க முடியாது. இந்த கலவையை நாம சொல்லுவோம் ஏகவின கலவை. அப்ப பல்லின கலவைன்னு சொன்னா அப்ப அவதானிக்கக்கூடிய ரீதியில மேலும் ஒரு ஆக்கக்கூறாக என்ன செய்யலாம்? பிரிக்க முடியுமான கலவை. மேலும் ஒரு ஆக்கக்கூறாக பிரிக்கக்கூடியதான ஒரு கலவை. இதை நாங்க சொல்றது பல்லின கலவை. ஆகவே கலவையில் உள்ள கூறுகள் வெவ்வேறாக அடுக்கப்பட்டு காணப்படும். அதோட இயல்புகள் நிறம், மனம், சுவை இப்படி பல இயல்புகள் வித்தியாசமாக இருக்கு. இதை நாங்க சொல்றது பல்லின கலவை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நீங்க ஒளிய செலுத்தும் போதோ அது சீராக என்ன செய்யாது? ஊடுருவ முடியாது. இவ்வளவும் நாங்க கிரேட் 9ல படிக்கிறோம். ஆனால் கிரேட் 11ல பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்க மிக தெளிவாக இருக்கணும். அப்ப கலவைகளை நாங்க குறிப்பிடும் போது பிள்ளைகள் கட்டாயம் அதோட பௌதிக நிலைகள் அடிப்படையாக கொண்டு வழங்க தெரியும். உதாரணமாக கலவைகள்ல மிக முக்கியமாக திண்ம ஒரு திண்மத்தோட கலந்தால் ஏகவினம் வரும். அப்படியான கலவைகளும் இருக்குது. திண்மத்தோட கலந்தால் பல்லினம் வரும். இப்படியான கலவைகளும் இருக்குது. அப்ப திண்மத்தோட கலந்து வார ஏகவினம் உங்களுக்கு தெரியணும். கலப்புலோகம் இதெல்லாம் ஏகவின கலவையாக இருக்கும். கலப்புலோகம் 22 கரட் தங்கம். அப்ப தங்கத்தையும் செப்புவையும் கலக்கிறோம். ஆகவே அதை நாங்க வித்தியாசமாக வேறு பிரிக்க முடியாது. இதை நாங்க சொல்றது ஏகவின கலவை. திண்ம பல்லின கலவைன்னு சொன்னா இரும்பு தூளுக்கு நாங்க கந்தகத்தூளை போடுறோம். அல்லது மணல் என ஒரு திண்ம பல்லின கலவையாக இருக்கும். அதே போல திண்மத்தை நாங்க திரவத்தோட கலக்கப்படும். திரவத்தோட கலந்தால் ஏகவின கலவை ஒன்று கிடைக்கும். திண்மத்தை திரவத்தோட கலந்து வாழ ஏகவினம் போது சீனி கரைசல், உப்பு கரைசல் என எப்போதும் கிச்சனுக்குள்ள இருக்காங்க. சயின்ஸ் புக்ல போங்க. செப்பு சல்பேட் கரைசல், சோடியம் ஐதராக்சைடு கரைசல், ரைட்? சோடியம் ஐதராக்சைடு கரைசல், குளுக்கோஸ் கரைசல், இப்படியான கரைசல்கள் எல்லாம் திண்ம திரவ ஏகவின கலவை. திண்ம திரவ பல்லின கலவை அப்படின்ற போது உங்களுக்கு தெரியணும் கோதுமை மா நீர்க்கலவை அல்லது அதே போல உங்களுக்கு தெரியணும் சீனி சக தேங்காய் எண்ணெய் கலவை. ஏன்? நீர்ல சீனி கரையும், தேங்காய் எண்ணெயில கரையாது. ஏன்னு சொல்லி நாங்க ஒரு கேள்விகள் வந்தா பார்ப்போம். அவ்வாறான கலவைகள் மண் நீர் கலவை. திண்ம திரவ பல்லின கலவை. அடுத்தது பாத்தீங்கன்னா திரவ ஏகவின கலவை. திரவ ஏகவின கலவையை பொறுத்த வரைக்கும் திரவத்தோட திரவம் கலந்தா ஏகவினம். உதாரணமாக எதைன் அல்கஹால் சக நீர் கலவை, அல்லது மெத்தனால் சக நீர் கலவை, அல்லது அமோனியா சக நீர் கலவை. இதெல்லாம் திரவ ஏகவின கலவை. திரவத்தோட திரவம் என்ன செய்யும்? அதே போல திரவ நீங்களும் சொல்லி எழுதணும். திரவ பல்லின கலவை. அப்ப திரவத்தோட திரவத்தை கலந்தா பல்லினம். யாரு? தேங்காய் எண்ணெய் சகநீர், பெட்ரோல் சகநீர். அப்ப திரவ பல்லின கலவை. ஏன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது எதைன் அல்கஹால் முனைவுத்தன்மை கொண்டது, நீர் முனைவுத்தன்மை கொண்டது, ஒன்றோடு கலக்கும். அப்ப ஏகவின கலவை. தேங்காய் எண்ணெய் முனைவுத்தன்மை அற்றது, நீர் முனைவுத்தன்மை கொண்டது, ஒன்றோடு கலக்காது. அதே மாதிரி CCl4 கார்பனேட் குளோரைட்
பென்சின் அதுகள் பாத்தீங்கன்னா முனைத்தன்மையற்றது, நீர்ல கரையாது. ஆகவே திரவ பல்லின கலவையாக இருக்கும். மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்கும். திரவ வாயு ஏகவினம், திரவ வாயு பல்லினம், திரவ வாயு பல்லினம், இப்படி ரெண்டு இருக்கு. திரவ வாயு ஏகவினம் சொன்னா உங்களுக்கு தெரியணும், ஒரு சோடா நீர், போத்தல் அடைக்கப்பட்ட சோடா நீர் அல்லது குளிர்ல அடைக்கப்பட்ட சோடா நீர். சோடா நீர்னு சொன்னா நீர் சக கார்பனிக் ஆக்சைடு. குளிர் நீர், குளிர்ல ஊற்றப்பட்ட சோடா நீர் நல்லா கரை, ஏகவினம். ஆனா சுடுநீர், சுடுநீர்னு சொன்னா சூடான நீர்ல கார்பனிக் ஆக்சைடு ஒழுங்கா கரையாது, அது பல்லின கலவையாக இருக்கும். நான் சொன்ன விஷயம் எல்லாம் விளங்கிட்டா, கலவைன வகைகள் எல்லாம் விளங்கிட்டாங்களே. இப்ப உங்களுக்கு கேள்வி, நீரோட கலக்கும் போது பல்லின கலவை கிடைக்குமா? அப்ப நீரோட கலக்கணும், நீரோட கலந்தா பல்லினம். அப்ப கோதுமை நீர் கலவை, அதே மாதிரி அப்ப நீரோட கலந்தா பல்லின கலவை கிடைக்கணுமா இருந்தா ஒன்று கோதுமையாக இருக்கணும் அல்லது மண்ணாக இருக்கணும். ஆகவே பாத்தீங்கன்னா இப்படியான விடைகள் இருக்கணும். செப்பு சல்பேட் நீர்ல கரைஞ்சி ஏகவின கலவை, எதைல் ஆல்கஹால் நீர்ல கரைஞ்சி ஏகவின கலவை, சீனி நீர்ல கரைந்து ஏகவின கலவை, கோதுமை மா பல்லின கலவை. ஆகவே 4ஆம் விடையாக சொன்ன விலகி ரைட். 4வது வினாவுக்கு 4வது விடை பிள்ளை. ஓகேயா? இந்த 4 வினாக்களும் நான் விளங்கப்படுத்திய விஷயம் உங்களுக்கு எப்படி இந்த வினாக்களை நாங்க உண்மையாவே இந்த தியரி கிளியரா இருந்தால் இந்த வினாக்கள் செய்யறதுக்கு பிள்ளைகள் 10 செகண்ட், அதுவும் கூடத்தான், அதுவும் கூடத்தான். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு போக போக உங்களுக்கு இந்த வினாக்களை இதை விட வேகமா செய்யறதுக்கான ஆற்றல் கூடும் பிள்ளைகள். 5வது வினா, பின்வரும் ஆக்சைட்டுகளில் ஒரு மூல ஆக்சைட் அது மூல ஆக்சைடு. இந்த அமில ஆக்சைடு, மூல ஆக்சைடு, ஈரியல் ஆக்சைடு, இப்படியான ஒரு விஷயம் வார சந்தர்ப்பத்துல பிள்ளைகள் கட்டாயம் ஞாபகத்துல வச்சு கொடுங்க பிள்ளைகள், கட்டாயம் ஞாபகத்துல வச்சு கொடுங்க. எப்படின்னு சொன்னா பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இந்த அமில மூல ஆக்சைடுகள், ஈரியல் ஆக்சைடுகள் வார டைம் உங்களுக்கு தெரியும். ஒரு ஆவர்த்தன அட்டவணையில பிள்ளைகள், ஒரு ஆவர்த்தன அட்டவணையை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னால், ரைட், வெரி குட், ரைட். ஆவர்த்தன அட்டவணை எடுத்தீங்கன்னு சொன்னா 5வது வினா, சாரி 5வது வினா, ரைட், ஓகே. 5வது வினா பிள்ளைகள், பின்வரும் எந்த குண்டங்கத்தினால் காற்று சுவாசத்தின் போது சக்தி விடுவிக்கப்படும்? ரைட், ஓகே. 5வது வினா பிள்ளைகள், காற்று சுவாசத்தின் போது சக்தி விடுவிக்கப்படும். ஒரு புண்டங்கத்தை எடுத்தீங்கன்னா இதை நாங்க சொல்லுவோம் பிள்ளைகள் என்ன, களமென் சவு. ஒரு களத்துக்கு ஒரு வேலியாக இருக்கும், களத்துக்கு ஒரு எல்லையாக இருக்கும், ரைட், களத்துக்கு ஒரு எல்லையாக இருக்கும். தேவையான பதார்த்தங்களை உள்ள அனுப்பும், தேவையில்லாத பல பதார்த்தங்களை வெளியேற்றக்கூடிய, களத்துக்கு ஒரு வடிவத்தை தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு கட்டமைப்பாக இந்த களமென் சவு இருக்கும், ரைட். ஒரு விலங்கு களத்தை பொறுத்த வரைக்கும் வெளியூர் மென் சவ்வாக களமென் சவு இருக்கும். தாவர களத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலாலயம் கலச்சுவர் இருக்கும். சரி, இந்த களமென் சவு உங்களுக்கு தெரியல, மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்கிற பிள்ளைகள், லிப்பிட், லிப்பிட் அதே மாதிரி புரோட்டீன், அப்ப புரதம் சக லிப்பிட்டுகள் சேர்ந்து காணப்படும். விஷேட லிப்பிட் ஒன்று இருக்குது களமென் சவு உருவாக்குற பொஸ்போலிப்பிட்னு சொல்லு, ரைட். அதன் பிற்பாடு கரு, உள்ளுக்குள்ள கரு காணப்படும். கருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியணும், இவ்வாறு கரு மெயின் சவால், இரட்டை மெயின் சவால் இப்படி சூழப்பட்டு காணப்படும். களத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா உள்ளுக்குள்ள RNA DNA, அதாவது DNA காணப்படும். இது DNA என்பது நிறமூர்த்தங்கள் காணப்படக்கூடியதாக இருக்குது. இது தாய் வழி தந்தை வழி இயல்போல கடத்தும். புன்கரு, புன்கரு புரத தொகுப்புல உதவக்கூடியதாக இருக்குது. இது கருமென்சம். இது எல்லாத்தையும் சேர்ந்துதான் நாங்க கருன்னு சொல்லுவோம். கள தொழிற்பாடுகளை கட்டுப்படுத்தும், கள தொழிற்பாடுகளை கட்டுப்படுத்தும், ரைட். இந்த நிறமூர்த்தங்கள் தாய் வழி தந்தை வழி இயல்புகளை கடத்தக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு அங்கிகளுக்கும் நிறமூர்த்தங்களோட எண்ணிக்கையில் வித்தியாசப்படும், நிறமூர்த்த சோடிகள் வித்தியாசப்படும். அப்ப கருவை பொறுத்த வரைக்கும் இவர தொழில் எடுத்தீங்கன்னா இந்த இதுக்குள்ள இருக்கக்கூடிய DNA கள தொழிற்பாடுகளை கட்டுப்படுத்தும், கள தொழிற்பாடுகளை கட்டுப்படுத்தும். 2வது பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், ரைட், இங்க இருக்கக்கூடிய DNA, ரைட், DNA
என்ன செய்யும்னு சொன்னா பாரம்பரிய தகவல்களை களஞ்சியப்படுத்தும். இவ்வாறு பல தொழில்களை செய்யும். அடுத்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு கட்டமைப்பு தான் இரட்டை மென்சவால் சூழப்பட்ட இலைமணி. இந்த இலைமணிட வேலை உங்களுக்கு தெரியணும், ஒரு களத்துக்கு தேவையான சக்தியை விடுவிக்கக்கூடிய. இங்கதான் ஒரு காற்று சுவாசம் நடக்கும். உங்களுக்கு தெரியும், ஒரு கீழ் சொசேஜஸ் வடிவான அமைப்புல வடிவான ஒரு நீள்வட்ட வடிவான கோல வடிவான அமைப்புல இந்த இலைமணி காணப்படும். இந்த இலைமணியில வெளிமென்சவும் உள்மென்சவும் காணப்படும். இந்த உள்மென்சவுல தான் உள்ளுக்குள்ள இருக்கவங்களுக்கு தெரியும் C6H12O6 பிளஸ் O2. அப்ப ஒவ்வொரு களங்களுக்கும் உங்களுக்கு தெரியணும் குருதி போகும். அந்த குருதியில ஆக்சிஜன் இருக்கும், ஆர்பிசியால ஆக்சிஜன் கொண்டு வரும். அதே போல குருதியில உணவு கூறுகள் குளுக்கோஸ் இருக்கும். இது இந்த இலைமணிக்குள்ள போய் என்ன செய்யலாம், காற்று சுவாசத்தின் மூலமாக சக்தியை விடுவிக்கும். சக்தியை மட்டும் இல்ல, கார்பன் ஆக்சைடு வாயுவையும் நீராவியையும் விடுவிக்கும். அதிகளவான சக்தியை விடுவிக்கிறது பாத்தீங்கன்னா இந்த உள்மென்சவுல தான். நீங்க பெரிய படிப்பீங்க. இந்த உள்மென்சவுல உச்சி அல்லது முகடு இப்படின்ற சில கட்டமைப்புகள் அங்க, அதாவது சக்தியை விடுவிக்கிறதுக்கான பல்வேறு ஆற்றல்கள் காணப்படுது. சரியா பிள்ளைகள்? ரைட். ஒரு களத்தின் வலு வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள பஞ்சனை இதுக்குள்ள பாத்தீங்கன்னா தாயம், மேட்ரிக்ஸ் தாயம் காணும். தாயம் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் நீங்க பெரிய படிப்பீங்க. எதை சொல்றது? இலைமணி அப்படின்னு சொல்லுவோம். எந்த அங்கங்கள்ல கூடுதலான சக்தி வேணுமோ, பிள்ளைகள் அந்த அங்கங்கள்ல தான் கூடுதலான இலைமணியா காணப்படும். தசைக்களங்கள்ல, வன்பூட்டு தசைக்களங்கள்ல, இதய தசைக்களங்கள்ல கூடுதலான இலைமணிகள் காணப்படும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், இவ்வாறு மென்சவ்வுகள் இப்படி தட்டையாக அடுக்கப்பட்ட இதுக்கு வெளியான புடகங்கள் காணப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு கட்டமைப்பு கொள்கி சிக்கல் அல்லது கொள்கி உபகரணம் அப்படின்னு கதைப்போம். இது களச்சுரப்புகளை உற்பத்தி செய்து பொதி செய்து தேவையான போது கலங்களுக்கு விநியோகிக்கிற தொழிலை செய்யும். ரைட். அதன் பிற்பாடு உங்களுக்கு தெரியணும், அகமுதலுறு சிறுவலை காணப்படும். இதை நாங்க சொல்றது ER, அகமுதலுறு சிறுவலை. எண்டோபிளாஸ்மேட்டிக் ரெட்டிகுலம், அகமுதலுறு சிறுவலை காணப்படும். இது பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ரைபோசோம் இருந்தா அதாவது இதை சொல்றது ரஃப் எண்டோபிளாஸ்மேட்டிக் ரெட்டிகுலம், அதாவது அழுத்தமற்ற அகமுதலுறு சிறுவலை. இதை நாங்க சொல்லுவோம் ஸ்மூத், அழுத்தமான அகமுதலுறு சிறுவலை. இவங்களோட வேலை கடத்தல். ரைபோசோம் இருக்கிறதால அது புரதத்தை கடத்தும். ரைபோசோம்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது, தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள். மென்சவ்வுகளால் எல்லைப்படுத்தப்படாத ஒரு குண்டங்கம், புரத தொகுப்புல உதவும். ஆகவே புரதத்தை தொகுக்கும். ஆகவே ER புரதத்தை கடத்தும். SCR சில லிப்பிட்டுகளை கடத்தும். ஸ்டெராய்ட்ஸ், ட்ரிபிள்ஸ் அப்படின்னு சொல்ற சில கொழுப்புகளை, லிப்பிட்டுகளை கடத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே ER கடத்தக்கூடியதாக இருக்கும். இங்க பிள்ளைகள் உங்களுக்கு மிக முக்கியமாக தெரியணும், UR களத்தினுள் காணப்பட வேண்டிய சகல புன்னங்கங்களும் அடங்கி வரையப்பட்ட களத்துக்கு நாங்க சொல்ற பேர் பொதுமைப்பாடெய்திய களம். களத்தினுள் காணப்பட வேண்டிய சகல புன்னங்கங்களும் அடங்கி வரையப்பட்ட களம் பொதுமைப்பாடெய்திய களம். இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் புளிய உருவுல புதைந்து காணப்படும். புளிய உருவுல சேதன அசேதன பதார்த்தங்கள் கரைந்து காணப்படக்கூடியதாக இருக்கும். இதை நாங்க சொல்றது பொதுமைப்பாடெய்திய ஒரு விலங்கு களம். இந்த பொதுமைப்பாடெய்திய விலங்கு களத்துக்கு நாங்க தாவரக்களம் கொண்டு வரையப்படும். இதான் தாவரக்களம். எக்ஸ்ட்ராவா களச்சுவர் இருக்கும், அதாவது செல்லுலோஸ்வாலான களச்சுவர் காணப்படும். மேலும் தாவரத்துக்கு உறுதியான ஒரு கட்டமைப்பாக இருக்கு.
ரைட். அதாவது பொறிமுறை வலுவை வழங்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா பிள்ளைகள், இரட்டை மென் சவ்வால் சூழப்பட்ட மிக முக்கியமான ஒரு கட்டமைப்பு ஒன்று இருக்குது. இதை நாங்க சொன்னது பிள்ளைகள், ரைட். பச்சை மண், பச்சை மண் சூரிய ஒளியை அகத்துறிஞ்சக்கூடியது, அதே போல ஒளி தொகுப்பு செய்யக்கூடியது. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒளி தொகுதிகள் காணப்படும், ஒளி தொகுதிகள் காணப்படும். அப்ப ஒளி தொகுதிகள் குளோரோபில் ஏ, குளோரோபில் பி, அந்த ஒளி தொகுதிகள் என்ன செய்யும்னு சொன்னா, அது சூரிய ஒளியை அகத்துறிஞ்சு ஒளி தொகுப்பு செய்து உணவை சேமிக்கக்கூடியதாக இருக்கும். இது தாவர கலங்கள்ல இலைகள்ல கூடுதலாக இருக்கும். அதே போல மிக முக்கியமான ஒரு கட்டமைப்பு தான் பெரிய புன்வெட்டிடம், பெரிய புன்வெட்டிடம். இந்த மென்சவ்வுக்கு பேர் பெரிய புன்வெட்டிட மென்சவ்வு அல்லது இழுவிசை, இழுவிசை இரசனை, இழுவிசை இரசனை அப்படின்னு கதைப்போம். இழுவிசை இரசனை. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா கலச்சாறு காணப்படும். கலச்சாறு, கலச்சாறுன்ற போதும் சேதன அசேதன சேர்வைகள், நிறப்பொருட்கள், கழிவு பொருட்கள், இப்படி பல சேர்வைகள் இருக்கும். இது தாவரங்கள்ல அதாவது நீர் சமநிலையை வீக்க நிலைக்கு உட்படுத்தி நீர் சமநிலையை பேணக்கூடியதாக இருக்கும். தாவரங்களை வீக்க நிலைக்கு உட்படுத்தி நீர் சமநிலையை பேணும். ஆகவே விலங்கு களத்துல இல்லாத தாவர களத்துல காணப்படுற கலச்சுவர், பச்சை மணி, பெரிய புன்வெட்டிடம், இவ்வளவும் ஒரு பொதுமைப்பாடு எய்திய தாவர களமாக இருக்கும். ஆகவே மிக முக்கியமா தெரிஞ்சிருக்கும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கான கேள்வி, ரைட். பின்வரும் எந்த புன்னங்கத்தினால் காற்று சுவாசத்தின் போது சக்தி விடுவிக்கப்படுது என்று சொன்னால் மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். இலைமணி. ஆகவே விடை இலக்கம் 2. ஓகே. இந்த களம் தொடர்பாக கிளியரான இந்த களம் தொடர்பாக மிக முக்கியமா தெரியணும். களம் என்பது என்ன, ஒரு அங்கி ஒன்றின் ரைட், அதாவது கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டினதும் அடிப்படை அழகு களமாக இருக்குது. அங்கி ஒன்றின் என்ன, அங்கி ஒன்றின் உங்களுக்கு தெரியும், அங்கி ஒன்றின் கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டினதும் அடிப்படை அழகு களமாக இருக்கும். ரைட். கள கொள்கை இருக்குது. அங்கிகள் ஒன்று அல்லது பல களங்களால் ஆனது. அங்கிகள் ஒன்று அல்லது பல களங்களால் ஆனது. அதே போல அங்கிகளின் கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டினதும் அடிப்படை அழகு களம் அங்கி ஒன்றின் ரைட், கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டினதும் அடிப்படை அழகு களம். முன்பிருந்த களங்கள் பிரிவதனாலேயே புதிய களங்கள் தோன்றுகின்றன. முன்பிருந்த களங்கள் பிரிவதனாலேயே புதிய களங்கள் தோன்றுகின்றன. இத கள கொள்கையை வெளியிட்டாக்கள் உங்களுக்கு தெரியணும். செலிடன் மற்றும் ஸ்வான், செலிடன் மற்றும் ஸ்வான், ரொடால்ஃப் வெர்ச்சோ, செலிடன் மற்றும் ஸ்வான், ரொடால்ஃப் வெர்ச்சோ போன்ற விஞ்ஞானிகளால கலர் கொள்கை வெளியிடப்பட்டது. ரைட். 6வது வினாவுக்கு வருவோம். 6வது வினா என்ன, பின்வரும் ஒட்சைட்டுகளில் எது மூல ஒட்சைட் அப்படின்னு ஒரு வினா. அப்ப பிள்ளைகள் இந்த மூல ஒட்சைடு அமில ஒட்சைடு உடனே ஆவர்த்தன அட்டவணையில இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆவர்த்தனம் 3ஆம் ஆவர்த்தனம். ஞாபகத்துக்கு வரும் 3ஆம் ஆவர்த்தனம். 3ஆம் ஆவர்த்தனத்துல உங்களுக்கு தெரியணும் சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், அதே போல சிலிக்கான், பொசுபரஸ், கந்தகம், குளோரின் ஆகும். இந்த ஆவர்த்தனம் மிக முக்கியமாக உங்களுக்கு தெளிவா விளையப்படும். இதுக்கு மேல இருக்கக்கூடிய 2ஆம் ஆவர்த்தனத்துல லித்தியம், பெர்லியம், போரன், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், புளோரின், நியான். அதே போல இங்க பொட்டாசியம், கால்சியம், இந்த விஷயங்களும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், இங்க மிக முக்கியமாக இந்த அலுமினியத்தை எடுப்போம். இவர்தான் மையம். ரைட். உங்களுக்கு தெரியும் ஆவர்த்தன அட்டவணையில அலோக இயல்பு, அல்லுலோக இயல்பு இங்கால போக போக அதிகரிச்சு கொண்டு வரும். அல்லுலோக இயல்பு கூடும் பிள்ளை. இங்கால போக போக அல்லுலோக இயல்பு கூடும். மேலே இருந்து கீழே வர 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 உலோக இயல்பு அதிகரிக்கும். உலோக இயல்பு அதிகரிக்கும். சரியா பிள்ளைகள்? அல்லுலோக இயல்பு அங்கால அதிகரிக்கும், உலோக இயல்பு இங்கால அதிகரிக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு விஷயம் பிள்ளைகள், இந்த மூளை விட்ட தொடர். உண்மையா இது A லெவல்ல தான் இருக்குது, நீங்களும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். மூளை விட்ட தொடர் அப்படின்னா பெர்லியமும் அலுமினியமும்
லித்தியமும் மெக்னீசியம். இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு தொடர்பு ஒன்று இருக்கு. அப்படின்னா ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே இயல்பு. பெர்லியமும் அலுமினியம் ஒரே இயல்பு, போரனும் சிலிக்கனும் ஒரே இயல்பு. கிட்டத்தட்ட இப்படியான ஒரு மூளை விட்ட தொடர்ல ஒரு ஓடர்ல ஒரு இயல்பு ஒன்று இருக்குது. சரி, அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த போரனும் சிலிக்கனும் உலோக போலின்னு தெரியும். அது வேற விஷயம். உலோக போலி அது உலோகமா அல்லுலோகமா? உலோக போலியான்னு கேட்டா இங்கால ஒரு ஆவர்த்தன அட்டவணையில இடதுபுறம் இருக்கிறது உலோகம், அங்கால இருக்கிறது உலோகம் அல்லுலோகம். இரண்டுக்கு இடையில இருக்கு இது உலோக போலி. இப்ப எங்களுக்கு தேவை ஒட்சைட். அப்ப அல்லுலோக ஒட்சைட்டுகளை நாங்க படிச்சிருக்கிறோம். அல்லுலோக ஒட்சைட்டுகள் எல்லாம் அமில ஒட்சைடு அப்படின்னு படிச்சிருக்கிறோம். அமில ஒட்சைடு. உலோக ஆக்சைடுகள் எல்லாம் மூல ஆக்சைடு அப்படின்னு நாங்க படிச்சிருக்கிறோம். மூல ஆக்சைடு என்றாலும் பிள்ளைகள் நீங்க மூன்றாம் ஆவர்த்தனத்தை எடுத்தீங்கன்னா அலுமினியத்தின் ஆக்சைடு நாங்க சொல்லுவோம் ஈரியல் ஆக்சைடு. ஈரியல் ஆக்சைடுன்னு சொன்னால் நீங்க படிப்பீங்க பிள்ளைகள், அலுமினியம்ல ஒரு உலோகமும் அலுமினியத்தில ஆக்சைடும் அலுமினியத்தில ஹைட்ரோ ஆக்சைடும் இந்த மூன்று பேரும் ஈரியல். அப்படின்னா உலோகம், அதாவது மூல இயல்பும் இல்ல அமில இயல்பு, ரெண்டுக்கும் இடைப்பட்ட, அதாவது ரெண்டு இயல்பையும் காட்டும். அமில இயல்பையும் காட்டும், மூளை இயல்பையும் காட்டும். அதாலதான் நாங்க சொல்றது ஈரியல்பு அப்படின்னு சொல்லுவோம். இரண்டு இயல்பையும் காட்டக்கூடியது. சரி, இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள் நீங்க கேட்கலாம், சரி ஈரியல்புன்னு சொல்றதுக்கு எப்படி என்ன சார் காரணம் அப்படின்னா யோசிக்கலாம். இப்ப நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லித்தாரு. இப்ப சோடியம் வந்து HCl-ஓட தாக்கு. ஏன் தாக்குது? சோடியம் ஒரு உலோகம், ஒரு மூல உலோகம், அதாவது கார இயல்பு கொண்ட ஒரு உலோகம். HCl என்பது ஒரு அமிலம். தாக்கம் நடக்கும். ஆனால் சோடியம் வந்து உதாரணத்துக்கு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோட தாக்காது. ஏன் தாக்காதுன்னா சோடியம் என்பது ஒரு மூல இயல்பு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு மூல இயல்பு. மூலம் காரம் தாக்கம் நடக்காது. ஆனால் அலுமினியத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் அது விதிவிலக்காக இருக்குது. அதாவது அலுமினியம் உங்களுக்கு தெரியணும் அமிலங்களோடையும் தாக்கும், அலுமினியம் மூலங்களோடையும் தாக்கக்கூடியது, காரங்களோடையும் தாக்கும். அப்ப என்ன அர்த்தம்? இவரோட தாக்கும் போதும் இது மூல இயல்பையும், இவங்களோட தாக்கும் போது இது அமில இயல்பையும் காட்டக்கூடியது. ஆகவே ஈரியல்பு காட்டக்கூடிய ஒரு மூலகமாக, உலோகமாக இந்த அலுமினியம் காணப்படுது. ஆனால் இதுக்கு இங்கால பக்கம் இருக்கிறார்கள் மூல இயல்பு கொண்டாக்களாகவும், இங்கால இருக்கிறார்கள் அமில இயல்பு கொண்டவர்களாகவும் இருக்கும். அப்ப இந்த அடிப்படையில பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும் மிக முக்கியமான ஒரு விஷயம், சோடியம் என்பது சோடியத்தின் ஆக்சைடு ஒரு வன் மூல ஆக்சைடு உருவாக்கும். வன்மூல ஆக்சைடு. ஏன்? இவரை நீங்க நீர்ல கரைச்சா சோடியம் ஹைட்ராக்சைடு தரும். அப்ப சோடியம் ஹைட்ராக்சைடு என்பது வன்மூலம், வன்காரம். ஆகவே வன்மூல ஆக்சைடு தரும். மெக்னீசியத்தில ஆக்சைடு MgO இது ஒரு மென்மூல இயல்பை கொண்டது, மென்மூலம். அப்ப மென்மூலம் நீர்ல கரைச்சா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு இது ஒரு மென்மூல கரைசல். ஆகவே இது வன்மூலத்தையும் இது மென்மூலத்தையும் தரும். இது ஈரியல். சிலிக்கன் ஆக்சைடு எடுத்தீங்கன்னா SiO2 இது ஒரு மிக மென்னமில ஒரு ஆக்சைடாக இருக்கும். அடுத்து பாஸ்பரஸ் ஆக்சைடு P2O5 மென்னமில ஆக்சைடாக இருக்கும். மென்னமில ஆக்சைடு. கந்தகத்தின் ஆக்சைடு SO2 இது வந்து வன்அமில ஆக்சைடாக இருக்கும். குளோரின் ஆக்சைடு நல்ல ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க, மிக வன்அமில ஆக்சைடாக, இது ஆக்சைடுகளை உருவாக்க முடியாது. ஆகவே பிள்ளைகள் அப்ப வன்மூல ஆக்சைடை யார் உருவாக்குவாங்கன்னு கேட்டீங்கன்னா சோடியத்தின் ஆக்சைடு வன்மூல ஆக்சைடு உருவாக்கும், பொட்டாசியத்தின் ஆக்சைடு வன்மூல ஆக்சைடு உருவாக்கும், கல்சியத்தின் ஆக்சைடு வன்மூல ஆக்சைடு உருவாக்கும். இவங்க மூன்று பேரும் உங்களோட சிலபஸ்ல வன்மூல ஆக்சைடை உருவாக்கும்.
உங்களுக்கு பல இடங்கள்ல கேள்வி வந்திருக்கு. இரும்பு பிரித்தெடுப்புல வன்மூல ஆக்சைடை உருவாக்குற ஆக்சைடு கல்சியம் ஆக்சைடாக இருக்கும். இரும்பு பிரித்தெடுப்பு. அமில ஆக்சைடை உருவாக்குறது கார்பனீர் ஆக்சைடாக இருக்கும். கார்பனீர் ஆக்சைடு அமில ஆக்சைடை உருவாக்கக்கூடிய. அப்ப இங்க லித்தியத்திர ஆக்சைடு வந்து ஒரு மென்மூல ஆக்சைடு. ஏன் மென்மூலம்? மெக்னீசியத்திர இயல்பு. பெரிலியத்திர ஆக்சைடு வந்து பாத்தீங்கன்னா ஈரியல் ஆக்சைடு, அலுமினியம் மாதிரி. இனி வரக்கூடிய போரன் ஆக்சைடு, கார்பனீர் ஆக்சைடு, நைட்ரசன் ஆக்சைடு, இது ஆக்சைடு உருவாக்காது. புளோரின் ஆக்சைடு, ரைட்? இதெல்லாம் பாத்தீங்கன்னா அமில ஆக்சைடுகளாக இருக்கும். இங்கால பக்கம் அமில ஆக்சைடு, இங்கால பக்கம் மூல ஆக்சைடு. கிளியரா? நான் சொன்ன விஷயம் கிளியரா? யாரெல்லாம் மூல ஆக்சைடை உருவாக்குறாங்க, யாரெல்லாம் அமில ஆக்சைடை உருவாக்குறாங்க, யாரெல்லாம் ஈரியல் ஆக்சைடை உருவாக்குறாங்க, சொல்ற விஷயம் விளையிடாப்ல தெளிவா விளங்கிட்டா இங்க நடக்கிற கெமிஸ்ட்ரி விளையிடாப்ல. அந்த அடிப்படையில பின்வரும் ஆக்சைடுகளில் ஒரு மூல ஆக்சைடு அப்படின்ற போது அலுமினியத்துக்கு இங்கால பக்கம் இருக்கிற உலோகங்களை பார்த்து கொள்வோம். இங்க இருக்கக்கூடியது மெக்னீசியம் ஆக்சைடு. ஆகவே விடை இலக்கம் உண்டாக இருக்கும். கிளியரா? நான் சொல்ற விஷயம் விளங்குது. அப்படி இவ்வளவு சிரமப்பட்டு சொல்றதுக்கான காரணம் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி தெளிவா விளங்கணும். உங்களுக்கோ சில விஷயங்கள் தெளிவா விளங்கும். அடிப்படை கருத்துக்களை வச்சு கொண்டுதான் கேள்விகளை கேட்பான். ஆகவே மிக நிதானமாக இருக்கணும் பிள்ளைகள். அதுல ஆக்சைடு குறியீடுகள் எல்லாம் தெரிஞ்சு வச்சு கொள்ளணும். சரியா பிள்ளைகள்? சிலிக்கன் SiO2 சிலிக்கன் ஆக்சைடு, ரைட்? இந்த பாஸ் பேப்பர் டிஸ்கஷன் வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்குனாக்கள் ஒரு லைக்கோ ஹார்ட்டோ போட்டு கொடுங்க. நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்குது. சரி, ஓகே. நீங்க சொல்லிதார விஷயங்கள் கிளியரா இருக்கிறார்கள். ஓகே பிள்ளைகள், வெரி குட். அப்படித்தான் இருக்கணும். நல்ல தெளிவா கேட்டுக்கொண்டு இருக்க பிள்ளைகள். பொறுமை இருக்கணும். ஒரு வெற்றிக்கு பொறுமை வேணும். சரியா பிள்ளைகள்? வெற்றிக்கு பொறுமை வேணும். சரியா பிள்ளை? கட்டாயம் வகுப்பு முடிய இதுல ஃபீட்பேக்கை கட்டாயம் எனக்கு அனுப்பி கொள்ளணும். சரியா பிள்ளைகள்? அப்பதான் நாங்க இத மாதிரி நிறைய விஷயங்களை செய்யணும். சரியா பிள்ளைகள்? ரைட், ஓகே பிள்ளைகள். 7வது வினாவுக்கு வருவோம். பின்வரும் உருவில் தரப்பட்டுள்ள விலங்கு நிலையம் எது அப்படின்னு ஒரு கேள்வி. எப்படி? இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி இல்லை பிள்ளைகள். என்றாலும் பேசிக் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். ரைட்? பேசிக் நாலேஜ் தெரிஞ்சிருக்கும். இங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள் கட்டாயம் பார்த்து கொள்வோம். சரியா பிள்ளை? இந்த ரைட், ஓகே, தேங்க்யூ. இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும் விலங்கு நிலையம் தொடர்பாக கதைக்கிறாங்க. கிட்டத்தட்ட விலங்கு நிலையத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் 210 களங்கள், வித்தியாசமான களங்கள் என பல்வேறு இணைந்து இவ்வாறான நிலையங்களை உருவாக்கும். அதுல மிக முக்கியமாக நாங்க படிக்கிறோம் மேலணி நிலையம் தொடர்பாக படிக்கிறோம். 2வது பாத்தீங்கன்னா தசை இலையம் தொடர்பாக படிக்கிறோம். 3வது பாத்தீங்கன்னா தொடுப்பிலையம் தொடர்பாக படிக்கிறோம். தொடுப்பிலையம் அதுல ஸ்பெஷலான விசேட தொடுப்பிலையமாக குருதி இலையம் தொடர்பாக படிக்கிறோம். தொடுப்பிலையத்துல உண்டு, குருதி இலையம் தொடர்பாக படிக்கிறோம். அடுத்தது நரம்பிலையம் தொடர்பாக படிக்கிறோம். இதெல்லாம் விலங்கு இலையங்கள் தொடர்பாக நாங்க படிக்கிற விஷயம். இதுல பிள்ளைகள் ஒவ்வொரு இலையங்கள் கேள்விகள் வரும்போது நான் தெளிவா டிஸ்கஸ் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு தெளிவா விளங்குது அடித்தள மென்சவ். இதை நான் சொல்றது அடித்தள மென்சவ். இப்படி அடித்தள மென்சவ்வின் மீது கலங்கள், இப்படி களம்னு சொன்னா கரு எல்லாம் இருக்கு. கலங்கள் அடுக்கப்பட்டு காணும். இப்படி கலங்கள் அடுக்கப்பட்டு காணப்படும். ஒன்று தனித்தனி கலப்படையாக அல்லது பல கலப்படைகளாக அடுக்கப்படும். ஒன்றுக்கு மேல ஒன்று இப்படி தட்டா அடுக்கப்படலாம், அல்லது தனிக்கலப்படையாக அடுக்கப்படும், அல்லது பல கலப்படையாக அடுக்கப்படலாம். அங்க தனி கருமானங்கள். இந்த களங்கள் அடுக்கப்படுறது, களங்களுடைய ஷேப், வடிவம், களங்கள் அடுக்கப்பட்டுள்ள விதத்தை வச்சு கொண்டு நாங்க மேல நிலையத்துல பல வகைகள் இருக்குது, பல வகைகள் காணப்படுது. மேல நிலையத்துல பல வகைகள் இருக்குது பிள்ளைய. சரி, கன வடிவ மேலணி, செதில் மேலணி, கம்ப மேலணி, இப்படி பல
மேலணிகள் இருக்கு, அது உங்களுக்கு தேவையில்லை. ரைட், செதில் மேலணி தெரிஞ்சிருந்தா நல்லா. சரி, இந்த மேலணி இலையம்னு சொன்னா வரைவிலக்கணம்ல மேலணி இலையம்னு சொன்னா வளமையா உங்களுக்கு தெரியணும். கால் அணி, காலுக்கு ஒரு பாதுகாப்பு, காதணி. அத மாதிரி உங்களுக்கு தெரியணும் மேலணி, மேல் அங்கம், அங்கம் அக அக புற அங்கங்களை, மேல் என்று சொன்னா அங்கமே, அக புற அங்கங்களை சூழ்ந்து போர்த்தி படலிட்டு காணப்படும் இலையம், அதான் மேலணி இலையம். அதாவது அங்கங்களை அகண்டா உள்ளுக்குள்ள, புற அங்கங்களை சூழ்ந்து போர்த்தி படலிட்டு காணப்படும் இலையம் மேலணி. அக புற அங்கங்களை சூழ்ந்து போர்த்தி படலிட்டு காணப்படும் இலையம் மேலணி இலையம். இந்த மேலணி இலையத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக அடித்தள மென்சவுக்கு மேல கலங்கள் அடுக்கப்பட்டு காணப்படும். இதுல மிக முக்கியமான விஷயம், இந்த கலங்களுக்குள்ள பிள்ளைகள் குருதி விநியோகம் இல்லை, பிளட் குருதி விநியோகம் இல்லை, குருதி போகல. ஆனா அடித்தள மென்சவுக்குள்ளால்தான் நரம்பு விநியோகம், அதே மாதிரி போஷணை பதார்த்தங்கள் கடத்தப்படுறதெல்லாம் இந்த அடித்தள மென்சவின் ஊடாக நடக்கும். மேல குருதி விநியோகம் இல்லை, தடை. சில பஸ்ஸுக்குள்ள பாத்தீங்கன்னா சிகரெட் தடை இப்படி போற மாதிரி குருதி கலங்கள் உள்ளுக்குள்ள தடை போயலாம். சரி, இந்த அடித்தள மென்சவி மீது கலங்கள் இப்படி அடுக்கப்பட்டு காணப்படும். சரி, அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த கலங்கள் பல்வேறு தொழில்களை செய்யும். அதை வச்சு கொண்டு காணப்படுற இடங்களை சொல்லிட்டாங்க. அதுல ஒன்று பாத்தீங்கன்னா பாதுகாப்பு தொழிலை செய்யும். பாதுகாப்பு தொழில், பாதுகாப்பு தொழிலை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் மிக முக்கியமான ஒரு அங்கம் தோல். தோல் பாருங்க, எங்களோட உடலை ஃபுல்லா போர்த்தி படலிட்டு காணப்படும். தோல் தேவையில்லாத பதார்த்தங்கள் உள்ள வாருது, இதையெல்லாம் தடுக்குது தோல், பாதுகாப்பு தொழில். அதே மாதிரி மூக்குத்துவாரம். அப்ப மூக்குத்துவாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் மூக்கு குழித்துவாரம். அப்ப வெளியால இருந்து பதார்த்தங்கள் உள்ள வராம தடுக்கிறதுக்கு அந்த சீதம் கொண்ட அந்த மேலணி இலையம் காணப்படுது. ஆகவே மிக முக்கியமாக தெரியும் பாதுகாப்பு தொழில். அதே மாதிரி சுரத்தல், பாதுகாப்பு தொழில் சுரத்தல். சில சுரப்பிகள், உமிழ்நீர் சுரப்பி, தைராய்டு சுரப்பி போன்ற சுரப்பிகள் எல்லாம் இந்த மேலணி இலையம் காணப்படும். அடுத்தது பாத்தீங்கன்னா பிள்ளைகள் சுரத்தல். அடுத்தது வடிகட்டல். வடிகட்டல் மிக முக்கியமா உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள், இந்த சிறுநீரகத்தின் போமணி நுரை உங்களுக்கு தெரியும், இப்படி கிண்ண வடிவான அமைப்புல காணப்படுறதுதான் போமணி நுரை. சிறுநீரகத்தை தொடர்பா படிச்சிருக்கிறோம். இந்த சிறுநீரகத்தில பாத்தீங்கன்னா இந்த மேற்பகுதி சிறுநீரகத்தின் அந்த மென்சவு, அந்த போமணி நுரை இந்த மென்சவு மேலணி இலையத்தால் ஆனது. என்னத்துக்குண்டா வடிகட்ட பதார்த்தங்களை வடிகட்ட. உங்களுக்கு தெரியும் கலன்கோலம் இருக்கும், இந்த கலன்கோலங்களை வடிகட்டி வார அந்த திரவத்துக்கு பேர் கலன்கோல வடி திரவம். அப்படி வடிக்கிறதுக்காக சிறுநீரகத்தின் மேலணி, அதாவது சிறுநீரகத்தின் மென்சவுல காணப்படும் வடித்த. அடுத்தது அகத்துறிஞ்சல். அகத்துறிஞ்சல் அப்ப அகத்துறிஞ்சல் போது உங்களுக்கு தெரியும் குருதி மைத்துளை குழாயின் சுவர், குருதி மைத்துளை குழாயின் சுவர், குருதி மைத்துளை குழாய்கின்ற சுவர்ல இந்த மேலணி இலையம் காணப்படும். குருதி மைத்துளை குழாய்கின்ற சுவர்ல இந்த மேலணி இலையம் காணப்படும். அதால என்ன செய்யும் சொன்னா அகத்துறிஞ்சிற வேலைகளை செய்யும். அதே போல தூண்டலை பெறல் சொன்னா பிள்ளைகள் மூக்கு குழி படலம், இங்க நாக்கு போன்ற இடங்கள்ல தூண்டலை பெறக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு பாதுகாப்பு, சுரத்தல், அகத்துறிஞ்சல், வடிகட்டல், தூண்டலை பெறுதல் போன்ற விடயங்களை செய்யறது இந்த மேலணி இலையமாக இருக்கும். ஓகே, அப்படி மேலணி இலையம் கிளியரா? அப்ப எங்க எல்லாம் இருக்கும் அப்படின்ற விஷயம் கிளியரா இருக்கணும். ஆகவே பாத்தீங்கன்னா ரைட், அப்ப 7வது வினாவுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 3ஆம் விடையாக இருக்கும். 7வது வினாவுக்கு 3ஆம். சரியா? ரைட், இனி நாங்க 8வது வினாவுக்கு வருவோம். பின்வருவனவற்றுள் ஒரு சைக்கிள் டைனமோவில் நிகழும் சக்தி மாற்றம். அப்ப சைக்கிள் டைனமோல நடக்கிற சக்தி மாற்றம், உண்மையாவே இந்த விஷயத்தை நாங்க மின்காந்தம்
அப்படின்ற ஒரு விஷயத்துல நாங்க படிப்போம். மின்காந்தத்துல படிப்போம், நல்ல தெளிவா படிப்போம். டைனமோட கட்டமைப்புகள் தொடர்பாக அங்க எவ்வாறான மின் உற்பத்தி நடக்குது தொடர்பான விஷயங்களை நாங்க படிப்போம். சிம்பிளா உங்களுக்கு 2 விஷயத்தை சொல்லித்தாரேன். ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னா, ரைட், உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள், மிக முக்கியமான ஒரு விஷயம், பொறிமுறை சக்தி. பொறிமுறை சக்தி மின் சக்தியாக மாற்றப்படுற சந்தர்ப்பம் இருக்குது. மின் சக்தி பொறிமுறை சக்தியாக மாற்றப்படுற சந்தர்ப்பம் இருக்கு. அப்படின்னு சொன்னா பொறிமுறை சக்தி மின் சக்தின்னு சொன்னா பிள்ளைகள் பல இயக்கத்தின் மூலமாக அதாவது அது இயங்குறதால நாங்க படிப்போம் மின்காந்த தூண்டல். ஒரு கம்பி சுருளுக்குள்ள இது கெல்வனோமானி. இப்ப நாங்க ஒரு காந்தத்தை வைக்கிறோம், காந்தம், ஒரு சட்ட காந்தம். பொழுதே மைக்கேல் ஃபாரடே விதிக்கவே. அப்ப இதுக்குள்ளால என்ன செய்யறோம், அசைக்கிறோம். அசைக்கும் போது கெல்வனோமானி திரும்பல காட்டு. ஆகவே அப்ப இது இயங்குவதன் மூலமாக, அதைத்தான் பொறிமுறை சக்தி, இயங்குவதன் மூலமாக மின் சக்தியை உற்பத்தி செய்து இந்த தத்துவத்துக்கு அமையும். இதுக்கு நாங்க பொதுவா சொல்லுவோம் மின்காந்த தூண்டல். மின்காந்த தூண்டல் தத்துவத்துக்கு அமைய நாங்க கதைக்கிறது சைக்கிள் டைனமோ அல்லது டைனமோ, அதாவது மின் பிறப்பாகும். அதே போல மைக். இந்த மைக்குக்கு நாங்க சொல்ற பேர் அசையும் காந்த நுணுக்கு பண்ணி. அசையும் காந்த நுணுக்கு பண்ணி அப்படின்னு சொல்லு மைக். இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னால் பொறிமுறை சக்தி மின் சக்தியா மாறும். நாங்க கதைக்கும் போது அந்த மைக் அதிர்றதால அங்க என்ன செய்யும், மின் உற்பத்தி நடக்கும். அங்க எல்லாம் பொறிமுறை சக்தி மின் சக்தியா மாற்றப்படும். இன்னும் ஒரு விஷயம், மின் சக்தி பொறிமுறை சக்தியா மாறும். அப்ப உங்களுக்கு தெரியணும் ஒரு ஆணி. அப்ப ஆணில பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியணும், நாங்க மின் கரண்ட கொடுக்கணும். கரண்ட கொடுத்தா என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியணும், இந்த மின் சக்தி காந்தத்தை உருவாகும். நீங்க சின்ன பிள்ளை படிச்சிருக்கீங்க, காந்தத்தை உருவாகும். அந்த காந்தத்தால அது அசையக்கூடியதாக இருக்கும், நாங்க படிப்போம். அப்படி மின் சக்தியால பொறிமுறை சக்தியா மாறுது. நானுமாக மோட்டார், அதுவும் டிசி மோட்டார், நேரோட்ட மோட்டார், ஒளிபெருக்கி, ரைட். அப்ப நேரோட்ட மோட்டார் இங்க எல்லாம் பயன்படுத்தும், அங்கே எல்லாம் மின் சக்தி பொறிமுறை சக்தியா மாறும். ஒளிபெருக்கி போன்ற இடங்கள் எல்லாம் என்ன செய்யும்னு சொன்னா இவ்வாறான மின் சக்தி பொறிமுறை சக்தியா மாறும். இயந்திரங்கள் கரண்ட் போனா என்ன செய்யும், கரண்ட் மின் சக்தியை அது பொறிமுறை சக்தியாக மாற்றும். இவ்வாறான சந்தர்ப்பங்கள்ல மின் சக்தி பொறிமுறை சக்தியா வரும். இங்க பொறிமுறை சக்தி மின் சக்தியாக மாற்றப்படுது. ஆகவே எத்தனையாம் விடை பொருத்தம் இல்லை சொல்லுங்கப்பா, எத்தனையாம் விடை பொருத்தம்? 7வது வினாவுக்கு எத்தனையாம் விடை பொருத்தம் பிள்ளைகள்? இப்ப 8வது வினாவுக்கு சைக்கிள் டைனமோல நடக்கிறது பொறிமுறை சக்தி மின் சக்தி. ஆகவே 8வது வினாவுக்கு பாத்தீங்கன்னா 3ஆம் விடை பொருத்தவர். சரியாவே 3ஆம் விடை பொருத்தம். கிளியரா? இப்ப நான் சொன்ன விஷயம் விளங்கிட்டுதான். நாங்க அதாவது மின் காந்தம் அப்படின்ற பாடத்துல நாங்க கிளியராக தெளிவா அதுல படம் எல்லாம் போட்டு நாங்க படிப்போம். 8வது வினாவுக்கு 3ஆம் விடை. 9வது வினா பிள்ளை. 9வது வினா, அங்கிகளில் நடைபெறும் உயிர் ரசாயன தாக்கங்களை ஊக்குவிப்பது. அப்ப பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும் மிக முக்கியமாக, ரைட், வெரி குட். அப்படித்தான் என்னோட படிக்கிற மாணவர்கள் அப்படித்தான் குயிக்கா விடைய செய்வாங்க. அவங்களுக்கு இந்த டைம் எல்லாம் போவாது. சரியா பிள்ளைகள்? எவ்வளவு வேகமாக செய்யலுமோ அவ்வளவு வேகமா செஞ்சு கொண்டு போவாங்க. ரைட். அப்ப அங்கிகள்ல நடைபெறுகின்ற உயிர் ரசாயன தாக்க வீதத்தை அதிகரிக்க செய்யும் அங்கிகளின் உடலினால் உற்பத்தி செய்யப்படுகிறது. அங்கிகளின் உடலினால் உற்பத்தி செய்யப்படுவதுமான விசேட புரதங்கள். இதைத்தான் நாங்க சொல்லுவோம் யாருண்டு, நொதியம் அப்படின்னு கதைப்போம். நொதியங்கள் அப்படின்னு கதைப்போம். நொதியங்கள் அதாவது அங்கிகள்ல நடைபெறுகின்ற உயிர் ரசாயன தாக்க வீதத்தை அதிகரிக்க செய்யும். உயிர் ரசாயன தாக்க வீதத்தை அதிகரிக்க செய்யும். அதாவது என்ன தாக்க வீதத்தை அதிகரிக்க செய்யும் அங்கிகளின் உடலினுள் நடைபெறும்.
உடலினுள் உற்பத்தி செய்யப்படும் உடலினுள் உற்பத்தி செய்யப்படும் விசேட புரதங்கள் தான் நொதியங்கள். இப்ப உதாரணமா உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள், உதாரணமா சுக்குரோசு ஒன்று. அப்ப சுக்குரோசுவ பிள்ளைகள் நாங்க சில அமிலங்களை செலுத்தி சில அமிலங்களை போட்டு சூடாக்கினா சுக்குரோஸ் என்னவா மாறும்னு சொன்னா குளுக்கோஸாவும் ஃப்ரக்டோஸாவும் மாறும். குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் மாறும். ஆனா பிள்ளைகள் இந்த சுக்குரோசுக்கு சுக்குரேஸ் தெரியும், ரேசு பேசு டேசு நேசு தேசு இப்படின்னு வாரதெல்லாம் நொதியத்தை போட்டு விட்டா நீங்க சூடாக்க தேவையில்லை. சாதாரண வெப்பநிலையிலே அது குளுக்கோஸாவும் ஃப்ரக்டோஸாவும் மாறும். பாருங்க பிள்ளைகள், அப்ப தாக்க வீதத்தை அதிகரிக்க செய்யற அங்கிகளின் உடலினால் உற்பத்தி செய்யப்படுகின்ற விசேட புரதங்கள் தான் நொதியங்களாக இருக்கும். இது யாவும் புரதங்களாக இருக்குது. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். அப்ப நொதியங்களாக இருக்கும். 9வது 2வது. ஓகே, அப்படி கிளியரா? அப்ப உயிரங்கிகளினுள் அங்கிகள்ல நடைபெறுகின்ற உயிரின சாயன தாக்கங்களின் தாக்க வீதத்தை அதிகரிக்க செய்வதும் அங்கிகளின் உடலினுள் உற்பத்தி செய்யப்படுவதுமான விசேட புரதங்கள் நொதியங்கள் எனப்படும். அதுல வரைவிலக்கணங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். ரைட். 10வது வினாவை கொடுக்கும். 10வது வினா பாபம் செஞ்சாக்கள் விடையவே சொல்லுவார். 10வது வினா. ரைட். 10வது வினா எதை அடிப்படையாக கொண்டு வருதுன்னா, பின்வரும் எச்சந்தர்ப்பத்தில் ஒரு விசை இணை தொழிற்படும். அப்ப பிள்ளைகள் மிக முக்கியமாக நோட் பண்ணி கொள்ளுங்க பிள்ளைகள். விசை திருப்பம், விசை இணை கட்டாயம் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும். உதாரணங்களை போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். விசை திருப்பம், அப்ப விசை திருப்பம் யாரெல்லாம், விசை இணைந்த திருப்பம் யாரெல்லாம், விசை இணையின் திருப்பம் யாரெல்லாம் கட்டாயம் உதாரணத்தை போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். விசை திருப்பத்துக்கு உதாரணம் கதவை திருப்புதல். அப்ப கதவை திருப்புதல் முதலாவது உதாரணம். கதவை திருப்புதல் இது ஒரு உதாரணம். ரைட். அதாவது ஒரு தெரியும், ஒரு கதவை திருப்புறமாக இருந்தா நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தினேன். ஒரு கட்டாயம் ஒரு விசை ஒன்று இருக்கும். எப்தரடி சுழற்சி புள்ளி, ஒரு புள்ளி அசையாம இருக்கும், பிணையல் அல்லது சுழற்சி புள்ளி, அதில் இருந்தாலும் செங்குத்து தூரம் என கதவை திருப்புதல். 2வது பாத்தீங்கன்னு சொன்னா ரைட், சுரையாணியை சாவியை கொண்டு சாவியால் கலட்டுதல். அப்ப சுரையாணியை கலட்டுவதற்கு சாவியை பயன்படுத்த அப்படின்னு போடுக்கலாம். சுரையாணியை கலட்டுவதற்கு சாவியை பயன்படுத்த உங்களுக்கு தெரியும். சாவியை பயன்படுத்தல் என்பது ஒரு விசை திருப்பமாக இருக்கும். சுரையாணியை கலட்டுறதுக்கு சாவியை பயன்படுத்த ஒரு விசை திருப்பமா இருக்கும். அடுத்தது சைக்கிள் மிதிபடிக்க என்ன செய்யறது, விசையை பயன்படுத்த. அப்ப சைக்கிள் மிதிபடி சொல்லுவாங்க, அந்த பெடல்னு சொல்லுவாங்க. மிதிபடிக்கு விசையை பயன்படுத்தி திருப்புறது. அப்ப மிதிபடிக்கு விசையை பயன்படுத்தி திருப்புதல் என்பது விசை திருப்பமாக இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு கைவண்டியை திருப்புதல். கைவண்டின்னு சொன்னா பிள்ளைகள் இந்த வில்பரோவா அப்படின்னு சொல்லுவாங்க, ஒற்றை சில்லு வண்டி. அதை திருப்புறது, அசைக்கிறது. இது பாத்தீங்கன்னு சொன்னால் விசை திருப்பமாக இருக்கும். அங்க கட்டாயம் ஒரு இடத்துல விசை தொழிற்படும், சுழற்சி புள்ளி ஒன்று இருக்கும், ஒரு செங்குத்து தூரம் கட்டாயம் இருக்கும். இவ்வளவு விசை திருப்பம். விசை இணைந்த திருப்பம் நீர் திருகுபிடி, அதாவது நீர் திருகுபிடி. வாகன சுக்கான் அல்லது வாகனம் செலுத்தும் சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாகனம் செலுத்தும் சக்கரம் ஸ்டைரிங், வாகன சுக்கான திருப்புறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா மிக முக்கியமான திருகாணி செலுத்தி இந்த ஸ்க்ரூ டிரைவர் சொல்லுவாங்க. திருகாணி செலுத்தி. சைக்கிள் கைபிடி
சைக்கிள் கைபிடி, இதெல்லாம் விசை இணைந்த திருப்பம். விசை இணைந்த திருப்பம். அங்க கட்டாயம் 2 F தொழிற்படும். 2 இடத்துல F தொழிற்படும். ஒன்று மணிக்கூட்டு திசையில அல்லது அதற்கு எதிர் திசையில என்ன செய்யும்? F தொழிற்படும். கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். விசை இணையும் திருப்பம். ஆகவே பாத்தீங்கன்னா பிள்ளைகள் ரைட், அந்த வகையில இங்க பின்வரும் எச்சந்தர்ப்பத்தில் விசை இணை தொழிற்படுகிறது. அப்ப தள்ளுவதன் மூலம் கதவை திறக்கும் போது, அப்ப கதவை திறத்தல் என்பது என்ன? விசை திருப்பம். விசை திருப்பம். திருகாணி செலுத்திய கொண்டு ஆணி ஒன்றை கலட்டும் போது, சுரையாணி என திருகாணி செலுத்திய பயன்படுத்தி சுரையாணி சொல்லுவாங்க, நெட்டுன்னு சொல்லுவாங்க. அப்ப சுரையாணிய கலட்டுறது வந்து பாத்தீங்கன்னா விசை இணைந்த திருப்பம். ஓகே, அது சரியா வரும். அடுத்து பாத்தீங்கன்னா கயிறுத்தல் போட்டியில் இரு குழுக்களினால் கயிறு எதிரெதிர் திசையில் இழுக்கப்படுது. இழுக்கப்படுறதுக்கும் விசை இணைக்கும் சம்பந்தம் இல்லை. தரையில் வைக்கப்பட்ட ஒரு பெட்டி இரு நபர்களால் ஒரே திசையில் தள்ளும் போது அதுவும் விசை திருப்பத்துக்கு உதாரணமாகவே 10வது 2ஆம் இடம். நான் சொன்ன விஷயம் ஓகேயா? இதை நோட் பண்ணியாச்சா பிள்ளைகள்? இதை நோட் பண்ணியாச்சா? ரைட், மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்கும். ரைட், ஓகே. அடுத்தது 11வது வினா. அலுமினியம் 3+ அயனில் உள்ள இலத்திரன்கள் எண்ணிக்கையும் புரோத்திரன்கள் எண்ணிக்கையும் முறையே. இலத்திரன்கள் எண்ணிக்கையும் புரோத்திரன்கள் எண்ணிக்கையும் முறையே. அப்ப பிள்ளைகள் மிக முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் பிள்ளைகள், ரைட், ஒரு அணுவை பொறுத்த வரைக்கும் நேரேற்றம் கொண்ட புரோத்திரன்கள், ஏற்றம் இல்லாத நியூத்திரன்கள், சக்தி மட்டத்தில எதிரேற்றம் கொண்ட இலத்திரன்களும் சுத்தி ஓடிக்கொண்டிருக்கும். இந்த விதியை, அதாவது இந்த மாதிரி ஒருவர் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ஏர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட் அப்படின்ற விஞ்ஞானி என்ன செய்வாங்கன்னா, ஏர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட் தான் இந்த சூரிய மண்டல அல்லது கோள் மண்டல மாதிரி சூரியனை சுத்தி பிற கோள்கள் ரைட் ஒரு வட்டப்பாதையில் சுத்தி கொண்டிருக்குது. ஆகவே பிள்ளைகள் இங்க இலத்திரன்களை அதாவது இங்க இழக்கக்கூடிய அல்லது ஏற்கக்கூடிய உபாடு துணிக்க இலத்திரன் தான். ஏன்? புரோத்திரனும் நியூத்திரனும் கருவுல இருக்குது, அவங்களை இழக்க முடியாது. ரைட், அப்ப உங்களுக்கு தெரியணும், அணு என்பது மிக முக்கியமான நடுநிலையானது. அணு நடுநிலையானது. அப்ப நேரேற்றம் கொண்ட புரோத்திரன்களும் எதிரேற்றம் கொண்ட இலத்திரன்களும் சமனா இருக்கும். இது அணு. ஆனா அயன் போது பிளஸும் மைனஸும் not equal, சமன் இல்லை. ரைட், அப்ப பிளஸும் மைனஸும் சமன் இல்லை. ஆனால் பிளஸ் ஒரு காலம் இழக்கப்படாது, புரோத்திரன் இழக்காது, இந்த மைனஸ் தான் இழக்கும். அவ இழந்தால் நேரையனை உருவாக்கும், ஏற்றால் மறையனை உருவாக்கக்கூடியது. மிக முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். அப்ப இங்க Al3+, அப்ப Al3+ சொன்னா பிள்ளைகள் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும், 3+ தான் 3 இலத்திரங்கள் இழக்கப்பட்டுள்ளது. தெளிவா விளையப்படும். அலுமினியம் 3+, அணுவன் 13, திணிவன் 27. அப்ப உங்களுக்கு முதலாவது நீங்க விளையப்படணும், 3+ இழந்துட்டது, 3 இலத்திரன்கள் வெளியே போய், அப்ப 10 இலத்திரன் இருக்கும். அதை முதலா போட்டு. அதன் பிற்பாடு அணுவன் 13, புரோத்திரன்கள் எண்ணிக்கை 13. திணிவன்ல இருந்து அணுவண்ண கழிச்சு விட்டா நியூத்திரன்கள் எண்ணிக்கை 14. ரைட், அப்ப இலத்திரன்கள் எண்ணிக்கை 10 இலத்திரன் இருக்கும். இதுல இலத்திரன் நிலையமைப்பு 2,8. உண்மையாவே ஆரம்பத்துல அலுமினியம் 2,8,3 3+ ஆகின உடனே 3 இழந்துட்டது. ஆகவே 2,8. இப்படின்ற விஷயங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ஆகவே இங்க இலத்திரன்கள் எண்ணிக்கை 10, புரோத்திரன்கள் எண்ணிக்கை 13. ஆகவே முதலாம் விடையாக இருக்கும். 11வதுக்கு முதலாம் விடையாக இருக்கும். சரியா? எனக்கு வேகமாக சொல்லுங்க. ரைட், குளோரின் 1735 மைனஸ். இப்ப எனக்கு வேகமா சொல்லுவோம், இலத்திரன் எண்ணிக்கை என்ன, புரோத்திரன் எண்ணிக்கை என்ன, நியூத்திரன் எண்ணிக்கை என்ன? வேகமா டைப்பிங்ல கொடுக்குவோம். இலத்திரன், புரோத்திரன், நியூத்திரன் எண்ணிக்கை. Cl மைனஸ்
இதுவும் ஓகே நாக்கள் இலத்திர நிலையமைப்பை வேணா போட்டுக்கணும். ரைட், வெரி குட் பிள்ளைகள். அப்ப ஒரு மைனஸ் ஒன்றை ஏற்று இருக்குது, 17ஓட ஒன்றை ஏற்று இருக்கு. 18 இலத்திர புரோத்திரன் மாறாது, 17 தான். நியூத்திரன் மேல இருந்து கழிச்சு விடுங்க 18. ஆகவே 18 கமா 17 கமா 18 இலத்திர நிலை அமைப்பு, இலத்திர நிலை அமைப்பு, இலத்திர நிலை அமைப்பு 2 கமா மொத்தம் எத்தனை இலத்திரன்? 18. 8 கமா 10 மிச்சம் இலத்திர நிலை அமைப்பு. ரைட், விளையிடபிளே சொன்னது விளையிட்டா? இலத்திரன் 18, புரோத்திரன் 17, நியூத்திரன் 18 இருக்கும். ஓகே அப்படியே கிளியரா? சரி, ஓகே. 13வது வினா. பின்வருவனவற்றுள் காற்றினால் பரம்பல் அடைவதற்காக எண்ணெய் தாவரம் வித்துக்கள் காட்டும் இசைவாக்கம் யார்? அப்ப பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், தாவரத்தின் பழங்கள் வித்துகள் என்ன செய்யும் சொன்னால் ஒரு இடத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு எடுத்து செல்லப்படும். இதை நாங்க சொல்லுவோம் பரம்பல் அப்படின்னு கருது. ரைட், அப்ப 12வது ரைட், ஓகே. 12வது வினா, திருத்தியம் சமதானி நியம குறியீடு யார்? திருத்தியம் சமதானி நியம குறியீடு. அப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள் உங்களுக்கு வளமையா தெரியும், ரைட், சமதானி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்ப சமதானிண்டா ரைட், ஏ பி சி, இது எக்ஸ், இது எக்ஸ், இது ஒய், இது செட், இது y, இது z. பாத்தீங்கன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், சமதானி ஒரே அணுவெண்ணை, வேறுபட்ட திணிவன்களையும் கொண்டவை சமதானி. அப்ப சமதானி யாரு? ஏ கமா பி, 2 பேரும் சமதானி அணுக்கள், இங்க கழிச்சு விட்டா வார வித்தியாசமான நியூத்திரன்கள் எண்ணிக்கை. நியூத்திரன் மட்டும்தான் வித்தியாசம், இலத்திரனோ புரோத்திரனோ வித்தியாசப்படாது. தான் சமதானி. ஒரே அணுவெண்ணையும் வேறுபட்ட திணிவன்களையும் கொண்டது சமதானி எனப்படும். அப்ப இங்க 2 பேரும் ஒரே திணிவண்ணாக இருக்குது, அணுவன் வித்தியாசப்படுது. இந்த பி கமா சி, இந்த அணுக்களுக்கு ஒரு பேர் ஒன்று இருக்கு, வேண்டாம் நீங்க தெரிஞ்சு வச்சு கொடுக்குவோம், எக்ஸாமுக்கு பெருசா கேட்டு வராது. சமபார் அணுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். சமபார் அணுக்கள் சொன்னால் வித்தியாசமான அணுவண்ண கொண்டது ஆனா ஒரே திணிவண்ண கொண்ட சமபார் அணுக்கள் சொல்லுவோம். இது சமதானிகள், ஒரே அணுவன் வேறுபட்ட திணிவன். அதுலயும் குறிப்பாக ஐதரசனுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் கூட. ஐதரசனுக்கு ஸ்பெஷல் ஏன்? அதுல பேரெல்லாம் இருக்கு. ஒரு ஐதரசன் எடுத்தீங்கன்னா ஐதரசன் கருவுக்குள்ள ஒரே ஒரு புரோத்திரன், சக்தி மட்டத்துல ஒரு நியூத்திரன், அதுக்கு பேர் புரோத்தியம். ஒன்று கருவுக்குள்ள ஒரு புரோத்திரன், ஒரு நியூத்திரன், ஒரு இலத்திரன். ஆகவே துத்தேரியம் சொல்லும். என்ன? H12 துத்தேரியம் சொல்லும். டுட்டேரியம். அப்ப ஒரு புரோத்திரன், 2 நியூத்திரன், சக்தி மட்டத்துல ஒரு இலத்திரன், இதுக்கு நாம சொல்லுவோம் திருத்தியம். ஆகவே H13 திருத்தியம் 3ஆம் விடையாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? ரைட். 13வது வினாவும் பார்ப்போம். 13வது வினா. பிள்ளைகள், நான் சொல்ற விஷயம் விளங்கிட்டா? பிள்ளைகள், நான் சொல்ற விஷயம் கிளியரா விளங்குதா? உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்குதா? யூஸ்ஃபுல்லா இருக்குதா பிள்ளைகள்? ரைட். நான் சொல்ற ஒவ்வொரு வினாக்களும் ரைட் தெளிவா விளங்கி கொடுங்க பிள்ளைகள். உங்களோட பாஸ் பேப்பர்கள், உங்களோட இன்ஷா அல்லாஹ் உங்களோட பரீட்சைகள்ல இப்படியான வினாக்கள், இப்படியான குவாலிட்டியோட தான் வரும். நீங்க எந்த பெரிய ரைட் சேர்மாட்டை கேட்டு பார்த்தாலும் ரைட் கட்டாயம் சொல்ற விஷயம் பாஸ் பேப்பரை நல்லா செய்வோம். பாஸ் பேப்பர்ல தான் இருந்து கேள்வி வரும், சின்ன சின்ன மாற்றங்களோட வரும், அவ்வளவுதான் விஷயம். அப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள் 13வது வினா. அப்ப ஒரு தாய் தாவரத்திலிருந்து வித்துகளும் பழங்களும் என்ன செய்யும்? தூர இடங்களுக்கு எடுத்து செல்லப்படும். ஒரு தாய் தாவரத்திலிருந்து அப்ப வித்துகளும் பழங்களும் தூர இடத்துக்கு எடுத்து செல்லப்படும். ஒன்று விலங்கால் எடுத்து செல்லப்படும், அல்லது நீரால் எடுத்து செல்லப்படும், அல்லது காற்றால் எடுத்து செல்லப்படும், அல்லது அதிர்ந்து வெடித்தல் பொறிமுறையால் எடுத்து செல்லப்படும். அடிக்கடி கேட்டுவார். இப்படி எடுத்து செல்லப்படும் போது பிள்ளைகள்
அப்ப உங்களுக்கு தெரியும் அங்கிகளுக்கான பல்வகமை கூடும், பல்வகைமை அதிகரிக்கும். ஒவ்வொரு இடத்திலையும் அங்கிகள் வாழும், அப்ப பல்வகம் அதிகரிக்கும். அடுத்து அங்கிகளுக்கான போட்டித்தன்மை குறை. இந்த போட்டித்தன்மை என்ன செய்யும்? குறை. அப்ப ஒரே இடத்துக்குள்ள வாழாம போட்டித்தன்மை என்ன செய்யும்? குறையக்கூடியதாக இருக்கும். புதிய வாழிடங்களை சென்றடையக்கூடியதாக இருக்கும். புதிய வாழிடங்களை சென்றடையக்கூடியதாக இருக்கும். நோய் பீடைகளுக்கு எதிர்ப்பு கொண்டதாக இருக்கும். அங்கிகள் நோய் பீடைகள் தாக்கத்திலிருந்து என்ன செய்யும்? பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப நோய் அதே மாதிரி பீடை தாக்கத்திலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடியதாக இருக்கும். அப்ப அங்கிகள் பல்வகைமை கிடைக்கும். இதெல்லாம் கேட்டு வரலாம். ஒரு தாய் தாவரத்திலிருந்து வித்துகள் பழங்கள் தூர இடங்களுக்கு எடுத்து செல்லப்படல் பரம்பல் எனப்படும். அப்ப விலங்குகளால, நீரால, காற்றால, அதிர்ந்து வெடித்தல் பொறிமுறையால இப்படி தூர இடங்களுக்கு எடுத்து செல்லப்படுறதால பல்வகைமை அதிகரிக்குது, போட்டித்தன்மை குறையுது, புதிய வாழிடங்கள் தோற்றம் பெறுது, நோய் ஊடைகளுக்கு எதிர்ப்பு கொண்ட அங்கிகள் உருவாக்கப்படக்கூடியதா இருக்கு. சரி, அப்ப விலங்குகளால பரம்பல் அடைகிறத பொறுத்த வரைக்கும் அப்போ தெரியும் நல்ல சதைப்பற்றான், நல்ல டேஸ்டா இருக்கு சதைப்பற்றான பழங்கள், அதுல வித்துகள் என்ன செய்யும்? பரம்பல் அடையக்கூடியதா இருக்கு. அடுத்தது போலியான தோற்றம், போலி தோற்றம். சிலது பூச்சிகள் வண்டுகள் மாதிரி ஷேப்ல இருக்கும், ஆமணக்கு போன்றவை எல்லாம் பூச்சிகள் வண்டுட ஷேப்ல இருக்கும். சிலது கொழுக்கிகள் அல்லது ஒட்டும் தன்மை கொண்டதாக இருக்கிறது, புலிநகம், ஆடை ஒட்டி எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ப சதைப்பற்றானதாக இருக்கிறது, அதே மாதிரி ஒட்டும் தன்மையானதாக இருக்கிறது, போலி தோற்றம் கொண்டதாக இருக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் கவர்ச்சிகரமானதாக இருக்கு, சிலது கவர்ச்சியாக இருக்கு. கவர்ச்சிகரமான இருக்கிறதெல்லாம் விலங்குகளால பரம்பல் அடைகிறதுக்கு கொண்டுலே செய்வாங்க. அப்ப உணவாக உங்களுக்கு தெரியும் சதைப்பற்றான மாம்பழம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா விளாம்பழம், இப்படி பல. சரி, போலி தோற்றம். போலி தோற்றம் போது குன்றிமணி, பாகல், ஆமணக்கு என்பவற்றை சொல்லலாம். கொலுக்கிகளாக அல்லது ஒட்டுநன்மை கொண்டதாக இருக்கிறது, ஆடையொட்டி, புலிநகம் என போன்றவற்றை சொல்லலாம். கவர்ச்சிகரமானதாக இருக்கிறது மரமுந்திரிகை, வாழை, கஜுவன, இதுகளெல்லாம் நாங்க விலங்குகளால பரம்பல் அடைதல் தொடர்பான இயல்புகளுக்கு சொல்ல முடியும். பிள்ளைகள் ஷோட்டா விலகி கொள்ளும். சரி, நீரால பரம்பல் அடைகிறதுன்னு சொன்னா நீர்ல மிதக்கக்கூடிய மாதிரி, நீர்ல மிதக்கக்கூடிய மாதிரி நார்த்தன்மை காணும். உள்ளுக்குள்ள நார்த்தன்மை இருக்கும். நீர்ல மிதக்கக்கூடிய மாதிரி நார்த்தன்மை இருக்கும். தேங்காய் அதுகளை நீங்க பார்க்கலாம். அடுத்தது வலியடக்கம் கொண்டதாக, உள்ளுக்குள்ள அந்த வித்துக்கு மேலால வலியடக்கம் கொண்டதாக இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா பிள்ளைகள் மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும், வலி உள்ளடக்கம் கொண்டதாக இருக்கும். நீர்ல பரம்பல் அடைகிறதுக்கு பாத்தீங்கன்னா மிதக்கிறதுக்கு உதவியாக நார்த்தன்மை காணப்படும், நார்த்தன்மை கொண்டதாக இருக்கும். உதாரணம் உங்களுக்கு தெரியும், தேங்காய், மாங்காய், கத்தாப்புக்காய் எல்லாம் வரும். மிதப்பதற்கு ஏற்ற வகையில காற்றை உள்ளடக்கிய சுற்றுக்கணியம் இருக்கு, காற்றை உள்ளடக்கிய சுற்றுக்கணியம், தாமரை போன்றவையே சொல்லலாம். வலி நிரப்பப்பட்ட தடித்த வித்துரை காணப்படும், தடித்த வித்துரை, வலி நிரப்பப்பட்ட தடித்த வித்துரை காணப்படும். நீரள்ளி போன்ற தாவரங்களை நாங்க சொல்லிடும். இவை நீரால பரம்பல் அடையும், நீரால பரம்பல். ரைட். அப்ப காற்றால பரம்பல் அடைய என்ன இயல்பு? காற்றால பரம்பல் அடைய அப்ப பாத்தீங்கன்னா அப்படிங்கள், காற்றால பரம்பல் அடைய முதலாவது பாத்தீங்கன்னா பஞ்சு காணப்படுறது. ரைட், பஞ்சு காணப்படுறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா சிறகுகள் கொண்டதாக இருக்கிறது, சிறகு காணப்படுறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ரைட், உச்சியில பழங்கள், அந்த பூக்கள் வந்து பாத்தீங்கன்னா உச்சியில காணப்படுறது, உச்சியில காணப்படுறது, தாவரத்துல உச்சியில காணப்படுறது. ரைட். அதே மாதிரி எண்ணற்ற அல்லது ஏராளமான வித்துகளை தோற்றுவிக்கிறது, ஏராளமான பழங்களை வித்துகளை தோற்றுவிக்கிறது. அப்ப மயிர்கள் அல்லது பஞ்சு இவை கொண்டது உங்களுக்கு தெரியும். எருக்களை எல்லாத்தையும் நாங்க சொல்லணும், குறிஞ்சா, பருத்தி, எருக்களை, குறிஞ்சா, பருத்தி, எருக்களை, குறிஞ்சா, பருத்தி, எருக்களை கொண்டவைகள் பஞ்சு, மயிர், நார்கள் கொண்டவையாக இருக்கும்.
சிறகுகள் கொண்டவையாக இருக்கிறது எண்ணெய். எண்ணெய் உங்களுக்கு எண்ணெய் இப்படி விட்டா என்ன செய்யும்? எண்ணெய்னா உங்களுக்கு தெரியும், இப்படி இருக்கும். இப்படி விட்டு விட்டா என்ன செய்யும்? பறக்கும். எத்தனையோ இடங்கள் இந்த கேள்வி வந்திருக்கு. எண்ணெய் காற்றால பரமடையும், சிறகுகள் கொண்டு காணப்படும் எண்ணெய். அதே மாதிரி முருங்கை, முருங்கை என்ன வேங்கை. எண்ணெய், முருங்கை, வேங்கை. முருங்கை, வேங்கை எல்லாம் சிறகுகள் கொண்டது. உச்சியில் அமைந்த பழம் வித்துகள் மகோகனி. மகோகனி என்பவற்றை சொல்லலாம். அதே மாதிரி வித்துகள் பாரமட்டு காணப்படும். வித்துகள் பாரமட்டு காணப்படுது. ஆர்கிட்ஸ், ஆர்கிட்ஸ் வித்துகள் பாரமட்டு காணப்படுது. அதே மாதிரி எண்ணற்ற பல வித்துகள் பழங்களை கொண்டிருக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னால் மகோகனி, இலவம் பஞ்சு போன்றவைகளை சொல்லலாம். அப்ப பஞ்சு, மயிர், நார்களை கொண்டது, அதை எருக்களை என போன்றவற்றை நாங்க சொல்லலாம். சிறகு கொண்டது எண்ணெய், முருங்கை, வேங்கை. அதே மாதிரி உச்சியில் அமைந்த பழங்கள் வித்துகளை கொண்டது மகோகனி போன்றவற்றை சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் வித்துகள் பாரமற்று காணப்படுறது. இந்த விஷயங்களை கட்டாயம் நோட் பண்ணி கொள்ளும். சரி, அதிர்ந்து வெடித்தல் பொறிமுறையில உங்களுக்கு தெரியும் இரப்பர், இரப்பர். அதே மாதிரி வெண்டி, வெண்டி, குன்றிமணி போன்ற வைகளை நாங்க அதிர்ந்து வெடித்தல் அப்படின்னு சொன்னோம். அந்த வித்துக்கள் பழங்கள் சுற்றுக்களையும் வெடிக்கும். வெடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா உலர்ந்த காலநிலை, உலர்ந்த காலநிலை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொடுகை, தொடிகை, ஈரம், இப்படியான பல இயல்புகள் காரணமா இருக்கும். அது வெடிச்சு என்ன செய்யும் சொன்னா இன்னும் ஒரு இடத்துக்கு, தூர இடத்துக்கு அது எடுத்து செல்லக்கூடியதாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? நான் சொன்ன விஷயம் விளையிடா பிள்ளைகள், நான் சொன்ன விஷயம் விளையிடா. அப்ப எண்ணெய், எண்ணெய் என்ன? அப்ப பாத்தீங்கன்னா முருங்கை, வேங்கை. அப்ப எண்ணெய், முருங்கை, வேங்கை இந்த இயல்புகள் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் சிறகுகள் காணப்படுறதால அது என்ன செய்யும்? சிறகுகள் இருக்கிறதால காற்றால பரம்பல் அடையக்கூடியதா இருக்கு. அப்ப காற்றால பரம்பல் அடைகிறதுக்கு பஞ்சு, ரைட். அதே மாதிரி நார், நார் என மயிர் என்பவை காணப்படுது. எருக்களை, ரைட், குறிஞ்சா அதுகளை சொல்லலாம். அதே மாதிரி உச்சியில் அமைந்த என பூக்கள், இலைகள் காணப்படுது மகோகனி. பாரமற்ற வித்துகள் இருக்கிறது என்ன ஆர்கிட். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா என்ன மிக முக்கியமான விஷயம் உச்சியில் அமைந்த பூக்கள், இலைகள், இப்படி பல இயல்புகள் இருக்கு காற்றால பரம்பலடையும். அந்த வகையில 13ஆவதுக்கு பாத்தீங்கன்னா எண்ணெய் தாவரம் வித்துகளை காட்டும் விசைவாக்கம், சிறகுகள் போன்ற அமைப்பை கொண்டிருத்தல். அப்ப முதலாவது. அப்ப நீங்க கட்டாயம் நோட் பண்ணி கொள்ளணும் பிள்ளைகள், மயிர்களை கொண்டிருத்தல். அப்ப மயிர்களை கொண்டிருத்தல் சொன்னா பருத்தி, குறிஞ்சா, எண்ணெய். நோட் பண்ணி கொள்வோம். பருத்தி, குறிஞ்சா, எண்ணெய். பருத்தி, குறிஞ்சா, எண்ணெய். வலி நிரப்பிய வித்து ஓட்டை கொண்டிருத்தல். வலி நிரப்பிய வித்து ஓட்டை கொண்டிருத்தல் நீர் அள்ளி என அது நீரால பரம்பல் அடையும். வலி நிரப்பிய வித்து ஓட்டை கொண்டிருத்தல் நீர் அள்ளி. பல்வேறு கோலங்களை கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். பாகல், அதே மாதிரி சில ஆமணக்கு, அதெல்லாம் பல்வேறு கோலங்கள்ல பூச்சி போன்ற போலியான தோற்றங்களை கொண்டிருக்கு. அது விலங்கால பரம்பல் அடைகிறது. 3வது விடை நீரால பரம்பல் அடைகிறது. 1வதும் 2வதும் காற்றால பரம்பல் அடைகிறது. எண்ணெய் தாவரம் சிறகுகளை கொண்டு காணப்படுது. அப்ப மயிர்கள் கொண்டு காணப்படுறது குறிஞ்சா, அதே மாதிரி ரைட் எருக்களை என பருத்தி என்பவற்றை நீங்க சொல்ல முடியும். ஓகே பிள்ளை, நான் சொல்ற விஷயம் கிளியரா விளங்குதா பிள்ளைகள்? ரைட். அப்ப 13வது வினாவுக்கும் முதலாவது. 14வது வினாவை பாத்தீங்கன்னு சொன்னால் குறித்த ஒரு பங்கீட்டு வழி சேர்வை நீரில் பூரணமாக அயனாக்கம் அடையும் பின்வருவனவற்றுள் இச்சேர்வையாக இருக்கக்கூடியது. பங்கீட்டு வழி சேர்வை நீர்ல பூரணமாக அயனாக்கம் அடையும். அப்ப நான் வல்லமையா சொல்றதுதான் அமிலம், அமிலம், அடுத்தது மூலம். அமிலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியணும் பங்கீட்டு வழி பிணை HCl ஒரு பங்கு. அதே மாதிரி மிக முக்கியமா தெரிஞ்சிருக்கணும் CH3COOH ஒரு பங்கு. அப்ப இது என்ன செய்யும் சொன்னா பங்குடா இருந்தாலும் நீர்ல கரைச்சி விட்டா முற்றாக அயனாக்கம் அடைந்து என்ன செய்யும்? H+ தோற்றுவிக்கும். ஒரு குடுவைக்குள்ள நீங்க HCl இருக்குது,
நீர்ல கரைக்கணுமா இருந்தா H+Cl- மட்டும்தான் இருக்கும். வேற மேலதிக HCl இருக்காது. ஏன்? அது முழுமையாக அயனாக்கப்படுது. ஆனா Cl3COOH பொறுத்த வரைக்கும் இது பகுதி அளவில் அயனாக்கப்படுது. பகுதி அளவில் அயனாக்கப்படுது. இதை சொல்றது அசட்ரேட் அயன். அசட்ரேட் அயனையும் H+ தரும். அப்ப அந்த குடுவையில அசட்ரேட் அயன் எஞ்சும், அதே மாதிரி H+ அயன் எஞ்சும், அதாவது அயனாக்கமடையாத அசட்ரிக் அமிலமும் எஞ்சும். அதால இதை நாங்க சொல்றது இது HCl என்பது வண்ணமிலம், இது மென்னமிலம். அந்த வகையில பாத்தீங்கன்னா பிள்ளைகள் ரைட், அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னால் 14வதுக்கு பாத்தீங்கன்னா பூரணமாக இணக்கம் அடையக்கூடியது அப்படின்ற போது 14வதுக்கு 2ஆம் விடை பொருத்தம். 14வதுக்கு 2ஆம் விடை பொருத்தம். 15வது வினா, மனித உடலில் குளுக்கோகான், கால்சிட்டோனின் ஆகியவற்றை சுரக்கும் அகஞ்சுரக்கும் சுரப்பிகள் முறையே கால்சிட்டோனின், அதே மாதிரி குளுக்கோகான் என்பவற்றை சுரக்கும். அப்ப உங்களுக்கு தெரியணும், இயைபாக்கத்துல நரம்பு இயைபாக்கம், நரம்பின்றிய இயைபாக்கம்னு ரெண்டு இருக்கு. நரம்பிய இயைபாக்கம், நரம்பின்றிய இயைபாக்கம். அப்ப உங்களுக்கு நரம்பின்றிய இயைபாக்கத்துக்கு நாங்க சொல்றப்ப உங்களுக்கு மிக முக்கியமா தெரிஞ்சிருக்கணும் அகஞ்சுரக்கும் தொகுதி. அகஞ்சுரக்கும் தொகுதி பழமையாக நான் சொல்ற ஒரு விஷயம்தான். அகஞ்சுரக்கும் தொகுதியில காணப்படுகின்ற மிக முக்கியமான சுரப்பிகளாக உங்களுக்கு தெரியும், முதலாவது கபச்சுரப்பி இருக்கு. கபச்சுரப்பி. அப்ப கபச்சுரப்பின்னு சொன்னால் FSH அப்படின்னு ஒரு ஹோமோனை சுரக்குது. அதே மாதிரி LH, அதே மாதிரி GH, அதே மாதிரி ADH போன்ற ஹோமோன்களை சுரக்குது. FSH சொன்னா பொலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹோமோன், புடைப்பை தூண்டும் ஹோமோன். புடைப்பை தூண்டும் ஹோமோன். புடைப்பை தூண்டும் ஹோமோன். அதே போல LH, LH வந்து பாத்தீங்கன்னு சொன்னா லியூட்டினைசிங் ஹோமோன், அதாவது சூழிடலை வளர்ச்சி ஹோமோன். வளர்ச்சி ஹோமோன். சிறுநீர் பெருக்க எதிர் ஹோமோன், என்டிடையூரிக் ஹோமோன், சிறுநீர் பெருக்க எதிர் ஹோமோன். இவையெல்லாம் சுரக்கிறது கவனிச்சிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா இவரை நாங்க சொல்லுவோம் தைராய்டு சுரப்பி. இந்த தைராய்டு சுரப்பி வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக 2 ஹோமோன்களை சுரக்கும். ஒன்று தைரோக்சின், 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 கால்சிமோனின், கால்சிமோனின், தைரோக்சின், கால்சிமோனின். இந்த தைரோக்சின் என்ன செய்யும்னு சொன்னா உங்களுக்கு தெரியணும், அனுசேவ தாக்க வீதத்தை கூட்டும். இந்த தைராய்டு சுரப்பி சுரக்கிறதுக்கு அயடின் தேவை, மிக முக்கியமான ஒரு விஷயம், அயடின் தேவை. தைரோக்சின் என்ன செய்யும்னு சொன்னா உங்களுக்கு அனுசேவ தாக்க வீதத்தை கூட்டும். கால்சிமோனின், ரைட், கால்சிமோனின் என்ன செய்யும்னு சொன்னா உங்களுக்கு தெரியணும், குருதியில கால்சியம் பொசுபரசின் அளவை குறைக்கும். கால்சியத்திலையும் பொசுபரசின் அளவையும் குறைக்கும் கால்சிமோனின். நீங்க போற பெரிய ஓப்புல படிப்பீங்க பராதைரேட்டு சுரப்பின் உண்டு. அது என்ன செய்யும், குருதியில கால்சியம் பொசுபரசின் அளவை அதிகரிக்கும், இது குறைக்கும். சரியா? ரைட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சதை, சதை மிக முக்கியமான அகஞ்சுரக்கும் சுரப்பி. இது அகஞ்சுரக்கும் புறஞ்சுரக்கும் சுரப்பியாகவும் தொழிற்படும். சமிபாட்டு தொகுதியிலையும் உதவுது புறஞ்சுரக்கும் சுரப்பி, அகஞ்சுரக்கும் சுரப்பியாகவும் இருக்குது சதை. சதையில 2 இருக்குது. ஒன்று குளுக்கோகான், குளுக்கோகான், அதே மாதிரி இன்சுலின், இன்சுலின், குளுக்கோகான், இன்சுலின். அப்ப குளுக்கோகான் என்ன செய்யும், குருதியில இருக்கக்கூடிய ரைட் கிளைகோஜன, கிளைகோஜன ஈரல்ல கூடுதலா சேமிக்கப்படும் கிளைகோஜன ஒட்டச்சி குளுக்கோஸாக மாற்றும். கிளைகோஜன குளுக்கோஸாக மாற்றும். இதை நாங்க சொல்றது குளுக்கோகான். இன்சுலின் என்ன செய்யும்னா குளுக்கோஸ எல்லாத்தையும் சேர்த்து கிளைகோஜனா மாற்றும், கிளைகோஜனா மாற்றும். இப்படி ஈரல்ல சேமிக்க செய்யும் இன்சுலின். இது சதை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிறுநீர் பைக்கு மேல, சிறுநீர் பைக்கு மேலால இருக்க சிறுநீரகத்துக்கு மேலால இருக்கக்கூடிய தொப்பி டிசைன்ல இருக்கக்கூடிய இதை நாங்க சொல்றது அதிரினல், அதிரினல் அப்படின்னு ஒரு. இந்த அதிரினல் ரைட் என்ன செய்யும்டா அதிரினலின்,
அதிரினலின் அப்படின்ற ஒரு ஹோமோனையும், கோர்டிசால் கோர்டிசால் அப்படின்ற ஒரு ஹோமோனையும் சுரக்கும். இது ஆபத்தான வேலைகள்ல, ஃபைட் ஆஃப் ஃபிளைட், தப்பி ஓடுற சண்டையிடுற சந்தர்ப்பங்கள்ல எங்களுக்கு என்ன செய்யும், மேலதிக சக்தியை தரக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி ஆண்களாக இருந்தால் டெஸ்டஸ்டரோன், விதையால டெஸ்டஸ்டரோன் ஆண்களோட துணைப்பாலியல் இருக்கும். பெண்களாக இருந்தால் ஈஸ்ட்ரோஜன், புரஜஸ்ட்ரோன் போன்ற அதாவது சனனிகள்ல என்ன செய்யும், உங்களுக்கு தெரியணும், மிக முக்கியமாக இந்த ஹோமோன்களை சுரக்க செய்யும். இதுதான் அகஞ்சுரப்பும் சுரப்பிகளும் சுரப்புகள். இப்ப உங்களுக்கு கேட்டது அதாவது குளுக்கோகான். அப்ப குளுக்கோகான் சுரக்கிறது யாரு? சுரப்பி சதை. அடுத்தது கல்சிட்டோன். கல்சிட்டோனின் சுரக்கிறது யாரு? தைராய்டு சுரப்பி. எத்தனையாவது விடை பொருத்தம்? எத்தனையாவது விடை பொருத்தம்? எத்தனையாவது விடை பொருத்தம்? இதுல மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ், ஹோமோன்கள். ஹோமோன்கள் என்பது உங்களுக்கு தெரியணும், ஒரு அங்கத்தால உற்பத்தி செய்யப்பட்டு, ஒரு அங்கத்தால உற்பத்தி செய்யப்பட்டு இன்னும் ஒரு அங்கத்துல தொழிற்படும். ஒரு அங்கத்தால உற்பத்தி செய்யப்பட்டு இலக்குக்குரிய அங்கத்துல தொழிற்படும். இலக்குக்குரிய அங்கத்துல தொழிற்படும். மிக சிறிய செறிவு போதுமானது. மிக சிறிய செறிவு போதுமானது. குருதியினூடாக கடத்தப்படும். குருதியினூடாக கடத்தப்படும். சேதன சேர்வை. சேதன சேர்வை. இன்சுலின் என்பது புரதம். டெஸ்டோஸ்டரோன், ஈஸ்ட்ரோஜன் இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா லிப்பிட்டுகள். ஆகவே சேதன சேர்வை. ரைட். ஆகவே ஹோமோன்கள் பத்தியும் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். ஆகவே 15வதுக்கு பாத்தீங்கன்னா குளுக்கோகான் என்பது சதையால சுரக்கப்படுறது, கால்சிட்டோனின் என்பது தைராய்டு சுரப்பியால் சுரக்கப்படுது. 15வது வினாவுக்கு பாத்தீங்கன்னா முதலாம் விடையாக இருக்கு. ஆகவே பிள்ளைகள், இன்றைய வகுப்புல நாங்க 15 வினாக்களை நாங்க பார்த்திருக்கிறோம். மிக தெளிவாக நாங்க பார்த்திருக்கிறோம். சரியா? ஒவ்வொரு வினாக்களையும் சும்மா நோமலா பார்க்கையில மிக தெளிவாக நாங்க பார்த்திருக்கிறோம். சரியா பிள்ளைகள்? இவ்வாறு நாங்க ஒவ்வொரு வினாக்களையும் நல்லா 40 வினாக்களையும் அணுகி ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ வினாக்களையும் அணுகுவோம். ஒவ்வொரு வருடமாக நாங்க பார்த்து கொண்டு போகிறோம். ரைட். ஓகே பிள்ளைகள், இன்றைய வகுப்பு தொடர்பான கொமெண்ட்ஸை கட்டாயம் அனுப்பி கொள்ளுங்க. அதே போல கட்டாயம் படிங்க பிள்ளைகள். எப்படியான வினாக்களை எப்படி அணுகணும் பாருங்க, உங்களுக்கே விளங்குது. தியரி கிளியராக ஒவ்வொரு வினாக்களுக்கு விட எப்படி இலவாக எடுக்கிறீங்கன்னு பாருங்க. ரைட். ஆகவே அப்ப வினா என்பது ஒரு முள்ளுக்குள்ள ரைட் இருந்து நாங்க தேவையான ஒரு பொருள் எடுக்கிற மாதிரி மிக நிதானமாக எடுக்க வேண்டி இருக்குது. ஆகவே தெளிவாக நாங்க அதை பத்தி படிச்சு கொள்ள வேண்டும். அப்பதான் நாங்க வினாக்களுக்கு விடைகள் அணுக முடியும். சரியா பிள்ளைகள்? ரைட். ஓகே. இன்ஷா அல்லாஹ் நாங்க மேலதிக வினாக்களை நாளைய வகுப்புல நான் நினைக்கிறேன் நாளைய வகுப்போட எம்சிக்கு வினாக்கள் எல்லாம் முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனவே இன்ஷா அல்லாஹ் நாங்க மற்றொரு வகுப்புல சந்திச்சு கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் நைட் பிள்ளைகள். ரைட். மற்றொரு வகுப்புல நாங்க சந்திச்சு கொள்வோம்.